Jan 25 to Jan 31st 1 week கூட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. வழக்கம் போல நம்ம போன வாரமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆளுநர் உரைகளோட சட்டப்பேரவை வந்து இந்த வருஷம் தொடங்கி இருக்கு. இந்த சட்டப்பேரவை தொடங்கும் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம். ஒண்ணு, ஒரு இயர்ல நமக்கு இருக்க 3 செஷன்ஸ். அது என்னென்ன செஷன் வரும்? பட்ஜெட், மான்சூன், வின்டர் அப்படின்னு 3 செஷன் இருக்கும். இந்த 3 செஷன்ல இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது பட்ஜெட் செஷன். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர், the first session of the year, starting with the special address by governor அப்படின்னு படிப்போம். இப்ப கவர்னரோட ஸ்பெஷல் அட்ரஸ்ல தான் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு படிச்சோம். ஆர்டிகல் 176 176ல கிளாஸ் 1 ஆளுநருடைய சிறப்புரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் போன வாரம் பேசியிருக்கோம். அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சியா நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அரசாங்கத்தினுடைய தரப்புல நம்ம என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த இதை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்றத இங்க முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்தது நமக்கு நியூஸ்ல இருக்கு. அப்ப இங்க நம்ம போன வாரம் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம். ஓகேங்களா? இதை நான் அங்க டிஸ்கஸ் பண்ணும் போதே சில டார்கெட்ஸ் இருக்கு, இது எப்படி எவல்யூட் ஆச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். நமக்கு 1985ல இருந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு பிறகு அது இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஸ்டார்ட் ஆகி 2015ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பேர் சேஞ்ச் ஆனது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் சேர்ந்து மெர்ஜ் ஆனது. 60-40 அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் ஆனது. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற பேர்ல 8 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கான டார்கெட் வச்சிருக்காங்க. 2024 to 2030 இந்த டார்கெட்டுக்கு பேர் என்ன? ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற இலக்கு. ஒரு வருஷத்துக்கு 1,15,000 வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற டார்கெட். அதையதான் என்ன பண்ணிருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. அந்த 3,500 கோடி ரூபாயில் 1 லட்சம் வீடுகள் அப்படின்றத ஜஸ்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு வீட்டுக்கு 3,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க. இதன் மூலமாக தமிழகத்தினுடைய வாழ்வாதார வாழ்க்கை தர மேம்பாடு அப்படின்றது. வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் நீங்க எங்க மெயின்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும்ன்றதையும் நம்ம பேசியிருக்கோம். ஒரு மக்களுக்கு தேவையான ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும். அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி குடிநீர் வசதி, பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி டு ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். எத்தனை வருஷம்? 2025 டார்கெட் வச்சாங்க. இப்ப அது கொஞ்சம் பேசுறது இல்லை, நிறைய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து விவாதத்துக்குள்ள இருக்காங்க. தமிழ்நாடுல நம்ம நல்லாவே அச்சீவ் பண்ணிட்டோம் 90% மேல. சில மாநிலங்கள் கம்மியா பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் 50-50%, 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றது. இந்த ஜல்ஜீவன் மிஷன்ல ஒரு வீட்டு வாசல்லையும் பள்ளம் தோண்டி ஒரு குழா போட்டு தண்ணி டேங்க் வச்சு கொடுத்ததுக்கும், ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் அல்லது குடிசை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்றதையும் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு ஃபேக்ட்ஸ் வந்து செக் பண்றோம். இதே ஸ்கீம் நம்ம எப்படி சார் மெயின்ஸுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா, அங்க உங்களை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகம் முன்னிலை பெறுவதற்காக இங்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு வருதுங்களா? அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றத டைரக்டா படிக்கும் போது இங்க இன்கம்னு படிப்பீங்க. அவனுடைய பணம் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றான் அப்படின்றத ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க டிசைட் பண்ணுது. அப்ப அந்த வருமான நிலையை உயர்த்துறதுக்கும் அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கு. அந்த வருமானம் உயர்ந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா நல்ல வீடு கட்டுவான், வருமானம் உயர்ந்தா நல்ல குடிநீர் குடிப்பான், வருமானம் உயர்ந்தா நல்ல எஜுகேஷன் எடுப்பான். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எம்பவர் பண்றதுக்கான ஸ்கீமாவும் என்ன பண்ணணும், மெயின்ஸ்ல இதே பிரதான் மந்திரி அல்லது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தையும் இந்த ஜல்ஜீவன் மிஷன் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம எழுதி விட்டுடலாம். ஒரு ஸ்கீம் பார்க்கும்போது இது ப்ரிலிம்ஸுக்கு எங்க யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கு எங்க யூஸ் ஆகும்ன்றதையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணணும். நம்ம இதை முன்னாடி பேசிப்போம் நினைக்கிறேன். 17 கோல்ஸ் அப்படின்னு எஸ்டிஜி பத்தி படிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த எஸ்டிஜில ஃபர்ஸ்ட் கோல் என்னங்க? பாவர்ட்டி எராடிகேஷன், நோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபுட், நோ ஹங்கர் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து நல்ல வாழ்க்கை தரம், நல்ல இருப்பிடம் அப்படின்னு ஏற்படுத்துறதுக்கும் கோல்ஸ் இருக்கா? அப்ப அங்க வரைக்கும் இதை கொண்டு போக முடியுமா? ஜல்ஜீவன்ல ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஒரு டார்கெட் இருக்குமா? அந்த கோல்ல இந்த ஜல்ஜீவன் மிஷன் எழுத முடியுமா? இங்க இந்தியாவுக்குள்ள நடைமுறைப்படுத்தப்படுற அத்துணை திட்டங்களுக்குமே எஸ்டிஜியோட கனெக்ஷன் இருக்கு. ஆலிவர்களை கேட்டில்ஸ் ப்ரொடெக்ட் பண்றன்னு ஒரு ஸ்கீம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் 2-3 வாரம் முன்னாடி. ஆமைகள், கடல் ஆமைகளை பாதுகாக்க போறேன்னு. லைஃப் பிலோ த வாட்டர்னு ஒரு கோல் இருக்கும். நீங்க 17 கோல்ஸ் எடுத்து படிங்க. லைஃப் பிலோ த வாட்டர் எத்தனாவது கோல்னு செக் பண்ணுங்க. 17 கோலையும் மனப்பாடம் பண்ணுங்க. நான் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன்.
எஸ்டிஜியோட 17 கோல்ஸ் கூகுள் சர்ச் பண்ணுங்க, 17 எஸ்டிஜி கோல்ஸ் நீங்க தமிழ்ல கொடுத்தீங்கன்னா தமிழ்லயே கிடைக்குது. உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்க, ஒரு கோலையும் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி. அப்போ இங்க வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்குதா, சிட்டிஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நிறைய முதலீட்டாளர்களை கூப்பிட்டு வராங்களா, நீங்க எப்படி தொழில் வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அளிக்கும், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட், growth, இதுக்குன்னு கோல்ஸ் இருக்கும். இப்ப 17 கோலுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா திட்டங்களும் தான் அடங்கும். அரசாங்கத்துடைய திட்டங்கள் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா திட்டமும் இந்த 17 கீழே சப்கிளாஸ் போட்டோம்னா பிரிச்சு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுதான் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட். அப்படியே டைரக்டா பேசுறது பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து இந்த பெராக்ரைலம் அப்படின்ற ஒரு மருந்து நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. இது டிஎன்பிசி ஒரு பழைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி மருந்துகள் பேரு இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி டைரக்ட் கொஸ்டினாவோ அந்த அதை பத்தியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இங்க பாருங்க, ஜஸ்ட் அதை வந்து இது பண்ணிருக்கேன். சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மகாராஷ்டிரா மாநில வேதியியல் பொறியாளர்னு ஒருத்தர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மருந்து எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. வெட்டிக்காயம் மற்றும் தீக்காயங்கள் ஏற்படும் பொழுது ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் வகையில் உடலின் வெளிப்புறமாக பூசப்படும் பெராக்ரைலம் மருந்து ரத்தம் உறைதல் மட்டுமின்றி கிருமி தொற்று ஏற்பட்டாலும் தடுக்கும். இந்த மருந்து அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு ரத்தப்போக்கை கட்டுப்படுத்த மருத்துவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. ஆபரேஷன் நடக்கிற இடங்கள்ல, தீக்காயங்கள் ஏற்படுற இடத்துல, ஃபயர் உண்டட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த மருந்து என்ன பண்றாங்க, ரத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. இந்த மருந்து சரியான தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சான்றிதழ் வாங்கியிருக்கான்றதுல நமக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. இதை தடை பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அப்ப இது என்ன ஆகும், உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ போகும், என்கொயரி பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, மறுபடியும் இதை தடை பண்றாங்களா இல்லையான்றது பின்னாடி நியூஸ்ல இருக்கும். இல்லையா, அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியா இருந்தா எல்லாரையுமே டேபிளுக்கு மேல கிரீடம் கொடுத்து மூடி தள்ளுவாங்க. ஓகே, அது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நியூஸே இல்லை. ஆனா நமக்கு ஒரு கெமிக்கல் நேம் நியூஸ்ல கொடுத்துருக்காங்க, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு போன வாரம் ஒரு டிசீஸ் பத்தி கேட்கணும் சொன்னல, அந்த டிசீஸ் எந்த கிருமியால, வைரஸா, பாக்டீரியாவா, பங்கஸாலையா, எதால ஏற்படுது, அதுக்கு என்ன நம்ம கிட்ட தடுப்பு மருந்து இருக்கு, இந்த மாதிரி நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் கேட்கிறான். அப்ப டிசீசஸ் சாப்டர் படிக்கிறோம், அதுக்கு என்ன மருந்துகள்னு படிக்கிறோம். அந்த மாதிரி இதை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள சயின்ஸ்ல ஒரு மருந்துகள் பத்தி படிக்கிற பயாலஜி பார்த்துக்கோங்க, இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். மருந்தோட பெயர் பார்த்துக்கோங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இந்த வளர்ச்சியும் பாரம்பரியம் நமக்கு இந்த ஊபி உத்தரப்பிரதேசம்னு ஹெட்டிங்ல கொடுத்துருக்குறான். யூபி பத்தி பேசினா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும், அதெல்லாம் அவர்களோட தனிப்பட்ட விருப்பம். உத்தரப்பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலம் 1950 ஜனவரி 24 உருவாயிருக்கு. அந்த மாநில தினம் ஸ்டேட் யூத் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்தோட ஸ்டேட் யூத் டே நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா பெரிய அவசியம் இல்லை, தேவையும் கிடையாது. ஆனா நாம இந்த 2 ஆஸ்பெக்ட பார்த்து வச்சுக்கணும். தமிழ்நாட்டோட ஸ்டேட் யூத் டே, தமிழ்நாடு டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா, இதுல இப்ப நம்ம பிரசன்ட் 2021 தமிழ்நாடு முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஜூலை 18 தமிழ்நாடு ஸ்டேட் டே செலிப்ரேட் பண்ற மாநில தினம். ஏன் பில் பாஸ் பண்ண 1967 தமிழ்நாடு அசம்பிளியில முன்னாள் முதலமைச்சர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் CN அண்ணாதுரை என்ன பண்றாருங்க, ஒரு பில் பாஸ் பண்றாரு. என்னன்னு, அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ற இந்த மாகாணத்தினுடைய பேரு, மெட்ராஸ் மாகாணம் இருந்த பேரை தமிழ்நாடு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணி ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில நிறைவேற்றுறாரு. அந்த மசோதா நிறைவேறிய தினம் தான் இன்னைக்கு ஜூலை 18. அதை நாம இன்னைக்கு பிரசன்ட் ஸ்டேட் டே செலிப்ரேட் பண்றோம். 2021 ஜூலைக்கு முன்னாடி நாம வேற ஒரு டேட்டை 2020 வரைக்கும், 2020 நவம்பர் 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட் டேன்னு செலிப்ரேட் பண்ணோம். அதை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், 1956 1956 மொழிவாரி மாகாணங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ற கவர்மெண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்க. அதை என்ன சொல்லுவோம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இந்த சட்டம் 1956 நடைமுறைக்கு வரும்பொழுது, நவம்பர் 1 அது நடைமுறைக்கு வரும்போதுதான், இதுக்கு முன்னாடி மைசூரோட சில பகுதிகள், கேரளாவோட சில பகுதிகள், ஆந்திராவோட சில பகுதிகள்னு சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்துச்சுல்ல, அதுல கேரளாவை தட்டி விட்டு மைசூரை தட்டி விட்டு இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு மட்டும்தான் தமிழ்நாடு அப்படின்ற நிலப்பரப்பு என்னையிலிருந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, நவம்பர் 1 1956. அந்த டேட்டை தான் நம்ம ஸ்டேட் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஜூலை 18 அப்படின்றது ஸ்டேட் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க பாருங்க, நியூஸ் உத்தரப்பிரதேசத்தை பத்தி தான். நான் இதுக்குள்ள எந்த பாயிண்ட்டும் நீங்க உங்களுக்கு தேவைன்னு எடுத்துட்டு சொல்லல, இது நமக்கு தேவைப்படுது படல. அந்த ஸ்டேட்டை பத்தி பிரதமர் ஏதோ ஒண்ணு பேசியிருக்காரு. ஆனா அந்த கான்செப்ட் வச்சு நீங்க என்ன கனெக்ட் பண்ணிக்கணும், தமிழ்நாடு ஸ்டேட் டே என்னன்னைக்கெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க மாநில தினம் அப்படின்ட்டு 2 ஸ்டோரி இருக்கு. ஒண்ணு, ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்றதுக்கான பில் பாஸ் பண்ண டேட்டு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எந்த டேட்ல பண்ணாரு,
இன்னொன்னு, என்னைக்கு அந்த ஸ்டேட்டை பிரிச்சதுக்கான சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு, பார்லிமெண்ட்ல சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது கிடையாது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்லிமெண்ட்ல என்னைக்கு பில் பாஸ் ஆச்சோ அந்த டேட்டை நம்ம இந்த செலிப்ரேட் பண்ணோமான்னு கேட்டா ராங். ஏன்னா மேல இருக்க கான்செப்ட் அப்படிதானே சொல்றோம். இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது 1969 தான். தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 67ல நம்ம பில் பாஸ் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன்? கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல் 1-2 எல்லாம் திருத்தம் பண்ணணும். அங்கதான் ஸ்டேட்டை பத்தியும் நேம பத்தியும் ஏரியா பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை யார் அமெண்ட் பண்ண முடியும்? பார்லிமெண்ட் ஒன்லி கேன் அமெண்ட் திஸ் ஆர்டிகல். அப்ப பாராளுமன்றத்தின் மூலமா அதை திருத்தம் செய்யறதுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க திருத்தி நம்ம கையில கொடுக்கறதுக்கு 69 ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அப்ப பில் இன்ட்ரோடியூஸ் பண்ண டேட்டையே நம்ம இங்க, அதாவது பாஸ் பண்ண டேட்டையே என்ன பண்ணிட்டோம், எடுத்துக்கிட்டோம். அப்ப இங்க வரும்போது ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் ஆன அன்னைக்கு நம்ம நவம்பர் 1 எடுத்துக்கிறோம்னு கேட்டா கிடையாது. என்னைக்கு அந்த ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆச்சோ அந்த டேட் எடுத்துக்கணும். இப்படிதான் பஞ்சாயத்து ராஜுக்கும் படிப்போம். நம்ம 92லயே 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துருச்சுன்னு படிப்போம். ஆனா பஞ்சாயத்து ராஜ் திவாஸ் அப்படின்னு சொல்லி 93 ஏப்ரல் 24ல இருந்து தான் படிப்போம். அன்னைக்குதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. சோ நடைமுறைக்கு வந்த தினம் அப்படின்றதையும் கிளியர் கட்டா பாத்துக்கணும். எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது. நெக்ஸ்ட், வளர்ந்த பாரதத்துக்கு மகளிரின் பங்களிப்பு முக்கியம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் எப்போ ஒரு குடியரசு தினத்துக்கு முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய உரையாற்றுவாங்க நாட்டு மக்களுக்கு. நீங்க பார்க்கலாம், ரேடியோட, கவர்மெண்டோட டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும். குடியரசுத் தலைவர் சேனல் முன்னாடி உட்கார்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய உரையாற்றுவாங்க. பிரசிடென்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் அட்ரஸ் டு தி பீப்பிள் அப்படின்னு சொல்லி. அந்த உரையில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதுல சில தேவையான திட்டங்களை மட்டும் நான் அப்படியே சும்மா ஹைலைட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க பாருங்க, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்களா? நாரி சக்தி ஆதினியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வடமொழி சொல்ல அப்படி சொல்லுவாங்க. ஆதினியம்னா அவங்களுக்கு சட்ட, என்ன சொல்றது, இடஒதுக்கீடு அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாராளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு? 33% இடஒதுக்கீடு. எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இது? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எத்தனையாவது நம்பர்? 106, 106வது சட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சொல்லிட்டாங்களா? இப்ப இதுக்குள்ள நம்ம இந்த ஆக்ட் என்னைக்கு எப்போ நம்ம அதை நம்பரா கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை சதவீதம் கொடுக்குறோம், நாரி சக்தி அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மட்டும் பாத்துக்கிறோமா? அடுத்து பாருங்க, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? இது எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீங்க. பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டி, பேட்டி ஹிந்தியில சொல்லுங்க, பெட்டின்னு சொல்றோம். பேட்டி, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு பதானோ படிக்க வைப்போம், பச்சாவோலாம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி எதை நோக்கி இதை நகர்த்துறாங்கன்னு பாருங்க. 2014ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண இடம் தெரியுங்களா? பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோவை ஹரியானாவில இருந்து பிரைம் மினிஸ்டர் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ. ஏன் சார் இதை லான்ச் பண்ணுவோம் ஹரியானாவில இருந்து? ஹரியானாவில தான் 2011 சென்சஸ்ல இந்தியாவிலேயே வெரி லீஸ்ட் என்னங்க செக்ஸ் ரேஷியோ, 1000 ஆண்களுக்கு இந்தியாவின் மிக குறைந்த பெண்கள் விகிதம் எந்த மாநிலத்துல இருக்கு? 2011 சென்சஸ்லயே ஹரியானா. அதனாலதான் 2014 இந்த பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோவை ஹரியானாவில வச்சு லான்ச் பண்றாங்க. பச்சாவோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா, அந்த முன்கூட்டியே கருவில் உள்ள குழந்தையினுடைய பாலறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐடென்டிபிகேஷன், அது ஆனா பெண்ணான கண்டுபிடிக்கிறது. அந்த சிஸ்டம் நம்ம ஊரெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ட்ரிக்டா ப்ரோஹிபிட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் சில மாநிலங்கள் அது ப்ரொவைட் ஆகுது. அது பெண் குழந்தையா இருந்தா கண்டுபிடிச்சு அழிக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக வேண்டி அதை மேலும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, அந்த சட்டத்தை இருக்கிறதுக்காக, இன்னும் எங்கேயும் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான அப்ஜெக்டிவ் தான் பெட்டி பச்சாவோ. பத்தாவோ அப்படின்றது படிக்க வைக்கும். பெண் குழந்தைங்களை படிக்க வச்சோம்னா என்ன ஆயிடுவாங்க? அவங்க அவங்களோட லைஃப் லீட் பண்ணிப்பாங்க. நீங்க அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரஷர்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இதைய பத்தி பேசிட்டு இருக்காத, படிக்க வையே அப்படின்னு சொல்றத ஒரு முழக்கமா எடுத்திருக்கோம், பிரச்சாரம். அப்ப பெண் குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பயில ஊக்குவிக்கப்படுகின்றது. வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கு இங்க பாருங்க, இங்க ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2047 இண்டிபெண்டன்ஸோட 100th இயர், 100வது ஆண்டு, சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டுல வளர்ச்சி அடைந்த இந்தியா. அப்துல் கலாம் இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு போனார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஏர் சொன்னாரு? 2020 ஒரு 20 வயது இளைஞனும் 20 வயது பெண்ணும் என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து இந்த நாட்டினுடைய எல்லா வளர்ச்சி அடைந்த நிலைகளிலும் கொண்டு போய் நம்மளுடைய நாட்டை வந்து முன்னிலையில் நிறுத்துவாங்க அப்படின்னு ஒரு கனவு வச்சுட்டு போனார். இப்ப அது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 2047 வரைக்கும் டெவலப்டு இந்தியா அப்படின்ற ஒரு டார்கெட். அப்ப இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம், இது ஒரு வார்த்தை, இவங்க இந்தியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு
அதையும் பாத்துக்குங்க. அனைவருக்குமான முன்னேற்றம், அது பாருங்க 81 கோடி மக்களுக்கும் மானிய விலையில் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இது நீங்க படிச்சிருக்கலாம். 2013லயே என்ன பண்ணிருக்கோம் நாம, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு பின்னாடி நம்ம கிட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தது. என்ன சார் பிரச்சனை? இங்க குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை யாரு சார் வெளியிடுறா? ஜெர்மன்ல இருக்கிற ஒரு என்ஜிஓ, ஓகேங்களா? அவனுக்கு பேரு என்னங்க? ஜெர்மன்ல இருக்கிற ஒரு என்ஜிஓ தான் வெளியிடுறா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாஸ்ட்ல இருந்து டாப் அப்படின்னு அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான், ஓகேங்களா? 121 நாடுகள் இருக்கிற பட்டியல்ல நாம 111வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து படிச்சது இல்லையா? பசி குறியீடு வந்து படிச்சிருக்கீங்களா? அது எப்படி எடுப்பாங்க அந்த நம்பர்? பசி வறுமை நேர குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதை UNDP கொடுப்பான், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒருத்தம் பண்ணலாம். இங்க ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கறத ஜெர்மன்ல இருக்கிற ஒரு என்ஜிஓ படிச்சிருக்கீங்க, உங்க டெவலப்மெண்ட் புக்ல இருக்கே நம்ம, வெல்த் ஹங்கர், சரிங்களா? இந்த என்ஜிஓக்கு பேரு வெல்த் ஹங்கர். இவன் கூட அங்க இருக்கிற அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிஸோட சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய சில பகுதிகள்லாம் சேர்ந்து இவங்க இந்த என்ஜிஓ பெருசா இங்கே பேச மாட்டாங்க. நீங்க படிக்கிற இடத்துல ரிப்போர்ட்ல மட்டும்தான் இந்த வார்த்தையை பார்ப்பீங்க, ஓகேங்களா? UNDPக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு இடத்துல சில இடங்கள்ல ஓவர்லேப் ஆகலாம், ஓகேங்களா? வெல்த் ஹங்கர் அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவன். அவன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட்ல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா 120 நாடுகள்ல 111வது இடத்துல, கடைசி 10 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா ஏன் இப்படி ரிப்போர்ட் கொடுக்குற அப்படின்னு கவர்மெண்ட் கேட்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், உங்க நாட்டுல 2 கோடி பேர் பட்டினியா இருக்கிறாங்க. இப்பவும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க சிலர், ஏதாவது அரசியல் மேடைகள்ல பேசும்போது, இத்தனை லட்சம் மக்கள் பட்டினியா இருக்கிற நாட்டுல அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. அது 100% கரெக்டா? இத்தனை லட்சம் பேர் இந்தியாவில பட்டினியா இருக்காங்களா? உண்மையா? நீங்க நம்புறீங்களா? நாம இங்க இப்ப தமிழ்நாட்டு பிரஜை நாம எடுத்துக்கோம். நாம எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் மேல இருந்து ஏதோ ஒரு அதை தாண்டி இங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டை இருக்கா? நீங்க ஒரு அந்த ஃபேமிலில இருந்து மேரேஜ் ஆகி இமீடியட்டா வெளியே போறீங்கனாலும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு புது ரேஷன் கார்டு கொடுத்துறாங்க. அந்த 2 பேருக்காக 12 கிலோல இருந்து 15 கிலோ வரைக்கும் அரிசி அலாட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏற்கனவே இருக்க ஃபேமிலில உங்களுக்கு 20 கிலோ 25 கிலோ 30 கிலோன்னு கேட்டகரி வச்சு, அதாவது ப்ரையாரிட்டி ஃபேமிலி, நான் ப்ரையாரிட்டி ஃபேமிலி அப்படின்னு வச்சு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வச்சு கார்டு வச்சு அந்த அரிசி கொடுக்குறாங்க. 20 கிலோ நிறைய குடும்பங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த அரிசி கம்பல்சரி எல்லா குடும்பத்துக்கும் சொல்லுங்க. ஹலோ, ஓகே. அப்போ கவர்மெண்ட், இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, உங்க ஊர்ல இருக்கிற ரெவென்யூ ஆபீஸ்ல, விஓ ஆபீஸ்ல ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு உங்களால ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியுது. அந்த ரேஷன் கார்டுக்கு மாசம் மாசம் அரிசி வாங்கிக்க முடியுது. இந்த அரிசிக்கான தொகையில ஒரு பெரும் பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறான். கொண்டு வந்து இறக்கி ரேஷன் கடையில எடை போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றான். அந்த பாமாயில் கொடுக்குறாங்க, சர்க்கரை கொடுக்குறாங்க, சில நேரங்களில் தேவையான சில முக்கிய பொருட்கள், சால்ட், டீ தூள், குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களை கம்மியான விலையில ரேஷன் கடையில வச்சு விற்கிறாங்க. அப்போ ஒரு 170 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள ஒரு குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் அரிசியை ஃப்ரீயா கொடுத்து, அதோட 25 ரூபாய்க்கு பாமாயில், 25 ரூபாய்க்கு துவரம் பருப்பு, சில முக்கியமான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா? அப்போ நான் வந்து வகை வகையா சமைச்சு போடல, ஆனா அடிப்படைக்கு அவனால ஒரு வேலைக்கு குழம்பு வைக்க கூட எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னா கூட வெறுமனையா அரிசியை போட்டு காய்ச்சி ஒரு கை உப்பள்ளி போட்டு 1 ரூபாய் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடுறதுக்கான படிப்பு ஏற்படுத்திருக்கோமா இந்தியாவில? ஆனா அவ்வளோ இன்னும் மோசமான சூழ்நிலைகளை மிக கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சூழலுக்கு. அதுக்கு மேலதான் நம்ம நிறைய மக்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சு நல்ல பொருள் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த வெல்த் ஹங்கர் வருஷம் வருஷம் இத்தனை கோடி பேர் இந்தியாவில பட்டினியா இருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கான். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நீ இந்த கதையை என்கிட்ட பேசாத, இனிமே எனக்கு ரிப்போர்ட்டே கொடுக்காது அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்தியாவும் அந்த ரிப்போர்ட் குள்ள சேர்க்காது. நீ எதன் அடிப்படையில் சொல்ற இந்தியாவில இத்தனை பேர் பட்டினியா இருக்கிறாங்க? ஏன் உங்க நாட்டுல தேர்தலில் விடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் யாருமே இல்லையா? நீ எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுத்துட்டியா? அப்படியே இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் வெரி மினிமம் காஸ்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஃபுட் ஷெல்டர்ஸ் வச்சிருக்கேன். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அம்மா உணவு கான்செப்ட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அன்னமையா, அம்மா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி.
அதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றான், ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதின்னு போட்டு வெரி மினிமம் காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபுட் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆதரவற்றவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா வகையிலும் உணவு கொடுக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஃபுட் ஹெல்த் அதாவது ஃபுட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்தியாவை ரொம்ப பின்தங்கிய நிலையிலே வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் 81 கோடி மக்களுக்கும் மானிய விலையில இன்னைக்கு பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது பாருங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்க ஊர்ல 500 குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து அரிசி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிலவரப்படி 350 குடும்பங்களுக்கு மேல அந்த ரேஷன் அரிசியை ஒழுங்கா பயன்படுத்துறதே கிடையாது. வேற யாருக்கும் ஏதோ ஒரு வகையில வாங்கிட்டு வரும்போதே கொடுத்துட்டு வரவங்களை வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வரதை நான் பார்த்திருக்கேன். நான் 350 உங்களுக்கு கம்மியா தான் சொல்றேன். 70%. இது அதிகமா இருக்கிற வாய்ப்பு 80% மேல. அப்ப என்ன நடக்குதுங்க பாருங்க. இது எதுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னு பாருங்க. அப்படியாவது கொடுத்தாதான் அந்த கம்மி காஸ்டுக்காவது முடியாதவங்க வாங்கி அதுல ஒரு இட்லியோ சில பலகாரமோ செஞ்சு சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு மினிமம் காஸ்ட்டுக்கு அந்த 5 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் அந்த அரிசியாவது கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணிடும், இன்னைக்கு நல்ல அரிசி நம்ம வழக்கமா சாப்பிட்டு இருந்த ஒரு அரிசி 70 ரூபாய்க்கு கீழே ரேட்டு கிடையாது. அப்ப அதை பாமர மக்கள் வாங்கி சாப்பிட முடியுமான்னு கேட்டா அவங்களால ஏதோ செஞ்சு சாப்பிட முடியும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது மினிமம் காஸ்ட் தேவை. அப்போ ஏதோ ஒண்ணு நான் கொடுத்துட்டே இருக்கேன், கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கேன். இந்த மார்க்கெட்டுக்குள்ள அதுக்கான ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத அரசாங்கம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹங்கர் இண்டெக்ஸ்ல டெவலப் பண்றதுக்கு இந்தியா என்ன முயற்சி எடுத்திருக்காங்க, மெயின்ஸ்க்காக இவ்வளவு பெரிய கதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்தியாவில் பசியை ஒழிப்பதற்கு அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டா இது ஒரு பேஜ் முழுக்க 10 பேர் 10 மார்க் 15 மார்க் எழுதணும். அடுத்து பாருங்க 22 மொழிகளில் அப்படின்னு வந்த உடனே 8th ஷெட்யூல் என்ன எடுத்துக்கணும், 8th ஷெட்யூல் எடுத்துக்கணும். ஆரம்பத்துல 14 மொழி இருந்துச்சு, அப்புறம் 22 மொழி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 8 மொழியை சேர்த்திருக்காங்க. முடிஞ்சா அந்த அமெண்ட்மெண்ட்ஸோட சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய கொஸ்டின்ல ரிப்பீட் ஆன டாபிக். எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல சிந்தி சேர்த்தாங்க, மைதிலி சந்தானி இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு இருப்பீங்களா. அந்த அமெண்ட்மெண்ட்டோட சேர்த்து நம்பர்ஸோட இந்த ஷெட்யூலை மட்டும் ஒரு முறை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. 22 மொழிகள் வரைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த நியூஸ்குள்ள இருக்கிற சில முக்கியமான பார்ட்டை மட்டும் பேசியிருக்கேன், நீங்க ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாங்களா. அடுத்து பாருங்க. தமிழகத்தை சேர்ந்த 13 பேர் உட்பட 131 பேருக்கு பத்ம விருதுகள். அப்படி இந்த நேம நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாவோ இல்ல நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எடுத்தோ நீங்க ஒரு முறை பாத்துக்கலாம். இல்ல நியூஸ் பேப்பர் எல்லா பேப்பர்லயும் கிடைக்கும். இல்ல கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் தமிழ்நாடு பர்சன்ஸ் அப்படிங்கறத இங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. பிராக்கெட்லயே போட்டு நிறைய இடத்துல கர்நாடகம், ஜார்க்கண்ட், தில்லி, மகாராஷ்டிரம் அப்படின்னு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க பர்சன்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்காங்க. பத்மஸ்ரீல மருத்துவர் ஹெல்சி ஹண்டே, ஓகேங்களா, எழுத்தாளர் சிவசங்கரி, வி காமகோடி, ஓகேங்களா. இந்த காமகோடி அவர் ஐஐடியோட டைரக்டரா இருக்காரு. இப்போ இந்தியாவோட சக்தி அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ப்ராசஸர், நம்ம இவ்வளவு நாள் அந்த பேசிட்டு இருக்கோம் செமிகண்டக்டர்னு சொல்லி, செமிகண்டக்டருக்கு நம்ம வெளிநாடுகள் நம்பியிருக்கோமே. இந்தியாவோட முதல் மைக்ரோ ப்ராசஸர் செமிகண்டக்டர் ஃபார்மேட்டை சென்னை ஐஐடி உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணதுக்காக அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, சென்னை ஐஐடி இயக்குனருக்கு வி காமகோட்டி கொடுத்திருக்காங்க. அப்புறம் கர்நாடக இசை சகோதரிகள் ரஞ்சனி பாலசுப்ரமணியன், காயத்ரி பாலசுப்ரமணியன், வேளாண் ஆராய்ச்சியர் கே ராமசாமி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கே விஜயகுமார். கேள்விப்பட்டிருக்கீங்க விஜயகுமார் யாருமே? இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்துல அந்த டீமை மொத்தமா அரெஸ்ட் பண்ணி அவங்க சுட்டு பிடிச்சாங்க. நிறைய கதைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆ பிறந்திருப்பாங்க இல்லைங்களா, யூனியன் டெரிட்டரி. அந்த காலகட்டத்துல ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டோட செக்யூரிட்டி அட்வைசரா அந்த ஸ்டேட் கவர்னருக்கு இவர் கொண்டு போய் அங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு போயிட்டு. அப்போ ரொம்ப முக்கியமான பணி செஞ்சிருக்காரு ஐபிஎஸ் அதிகாரி கே விஜயகுமார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன். ஓதுவார்னா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சிவாலயங்கள்ல முருகன் ஆலயங்கள்ல அந்த தமிழ் மறை ஓதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பாவை இதெல்லாம் போயிட்டு ஓதுறவங்க அந்த ஓதுவார். அடுத்து கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி, மறைந்த பழங்குடியின ஓவியர் ஆர் கிருஷ்ணன் ஓவியர், ராஜஸ் தபதி காளியப்ப கவுண்டர் சம்திங் நேம் கூட கொடுத்திருக்காங்க, அதை பாத்துக்கோங்க. மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம், சிலம்பம் பயிற்சியாளர் கே பழனிவேலு, அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். மகாராஷ்டிரா மாநில பிரிவில் நடிகர் மாதவ், அந்த ஸ்டேட்டோட பிரிவுல இருந்து, ஆனா தமிழ்நாட்டு நடிகர்னு சொல்றோம், அங்க இருந்து கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. இதுலயுமே அதே மாதிரி பத்ம பூஷன். இந்த விருதுகள் பத்தி படிக்கும் போது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எதுங்க, பாரத் ரத்னா அப்படின்றதுதான் ஹையஸ்ட் சிவிலியன். செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் பத்ம விபூஷன், தேர்ட் ஹையஸ்ட் பத்ம பூஷன் அப்படின்றது. அடுத்து பத்ம ஸ்ரீ. இந்த ஹையஸ்ட் 4 சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இங்க தமிழ்நாடு பிரிவுக்கு மட்டும் பாருங்க, மருத்துவர் கே ஆர் பழனிசாமி, தொழிலதிபர் கே எம் மயிலானந்தம்,
வேற ஏதாவது இருக்குங்களா? இதுல வேற எதுவும் இல்ல. பத்ம விபூஷன்ல தமிழ்நாடு, கேரளா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கேரளா தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பத்மஸ்ரீ பிரிவுல தான் தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேர் உட்பட மொத்தம் 131 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாரத ரத்னம் இந்த செட்டோட சேர்த்து அறிவிப்பாங்க. இந்த கவர்மெண்ட் இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல பெருசா ஆர்வமே காட்டுறதுல, பாரத ரத்னம் நிறைய அனௌன்ஸ் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? 2024 அப்புறம் 25லயே அனௌன்ஸ் பண்ண, இப்ப 26ல அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. மேபி தெரியல, இதுக்கப்புறம் யாருக்காவது அனௌன்ஸ் பண்றதா இருந்தா நடக்கலாம். நடந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். 2024ல இந்த பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டாக்டிஸா எடுத்தாங்க டிஎன்பிசி. 2024ல கற்பூரி தாக்கூர் அப்படின்னு ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. பீகாரை சேர்ந்தவர், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் கற்பூரி தாக்கூர். அந்த கற்பூரி தாக்கூர் எதற்காக அறியப்படுவர், ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னா, நமக்கு மண்டல் கமிஷன் படிச்சிருக்கீங்களா? எப்ப அப்பாயிண்ட் பண்ணாங்க? 1978ல மண்டல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்காக? ஓபிசி இடஒதுக்கீடு பத்தி பேசுறதுக்காக. யாரு பிரதமரா இருந்தா? மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிருந்தாரா? கிடையாது. கோயலேஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு. மொரார்ஜி தேசாய் கட்சி, அவரோட ஜனதா கட்சிக்கு இருந்த எண்ணிக்கை 200 கிட்ட இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 70 எம்பி தேவையில்லை, 273 அந்த நம்பர் வர்றதுக்கு. அதுல முக்கியமான கூட்டாளியா இருந்தவர் கற்பூரி தாக்கூர் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல. இந்த கற்பூரி தாக்கூருடைய அழுத்தத்தின் பேர்ல தான், அவரோட கூட்டணி வச்சுதான் இந்த மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு அமைக்கப்பட்டது அப்படின்றது அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்ட். அப்ப என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு மண்டல் கமிஷன் அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்குறோம். அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்வதற்காக ஒரு தலைவர் பீகார்ல இருந்து வேலை பார்த்திருக்காரு அப்படின்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. இப்ப ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, 2024 குரூப் 1 ப்ரீலிம்ஸ் கொஸ்டின் உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்க. மண்டல் கமிஷன் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கு, எடுத்து படிங்க. முடிஞ்சா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து படிங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மண்டல் கமிஷனை பத்தி கேட்டிருக்கோம். அவ்வளவு டீடைல், எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, எவ்வளவு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க சொன்னாரு, அவ்வளவு டீடைலான கொஸ்டின் இது வரைக்கும் மண்டல் கமிஷனை பத்தி டிஎன்பிசி கேட்டதே கிடையாது அதுக்கு முன்னாடி. அப்ப ஏன் கேட்கறான்னு புரியுதுங்களா? அவன் டைரக்டா பாரத ரத்னாவை கேட்கல, பாரத ரத்னா நேம் வந்து கேட்டு டிக்கெட்ஸ் போறதை பத்தி பேசல. ஏன் பாரத ரத்னா கொடுத்தாங்க நியூஸ் பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, இல்ல மண்டல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இவர்தான் வேலை பார்த்தாருங்க, அதை எடுத்து கொஸ்டின் கேட்கறான் டிஎன்பிசி. சோ இந்த மாதிரி சில முக்கியமான பர்சன்ஸ், ப்ராமினன்ட் பர்சன் நம்ம சிலபஸ்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுக்கு எமினன்ட் பர்சன் ஆர் ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்னு பேசணும் இல்லைங்களா? அந்த பர்சனோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்கோ அது தொடர்பா நீங்க சப்ஜெக்ட்ல நல்லா படிச்சுக்கணும். அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். நல்லா பாருங்க. அடுத்து போயிடலாமா? பாருங்க, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை ஒதுக்கிவிட்டு வாக்களியுங்கள். இதேதான் நமக்கே சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 என்ன உருவாக்கப்பட்டது? தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு சார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? Jan 25, 1950. Jan 26 தான் நமக்கு ரிபப்ளிக். Jan 25 நம்ம என்ன பண்ணிட்டோம்? எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், உருவாக்கிட்டோம். அந்த டேட்டை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் வோட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இப்ப தேசிய வாக்காளர் தினம். இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த போட்டோக்குள்ள இருந்து நமக்கு இன்னொரு ஃபேக்ட் என்ன கிடைக்கலாம்? தற்பொழுதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. யாருங்க? ஞானேஷ் குமார். போட்டோல இருக்கா? அப்ப நேஷனல் வோட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார்? ஞானேஷ் குமார் அப்படின்றத பாத்துக்கிட்டோம். இப்ப நீங்க முடிஞ்சா பாலிட்டியில உங்களுக்கு அந்த போர்ஷன் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, எல்லாரும் இது கவனிக்கிற எல்லாருக்குமே எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் எடுத்து படிங்க, உங்களோட கையில கொடுத்துருக்க புக்ல. அந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கிறவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்றத பாருங்க. அப்பாயிண்ட் பண்ற மெத்தட், குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாருன்னு ஒரு லைன்ல இருந்துச்சுன்னா ஓகே, அது மட்டும் போதாது. அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா எனக்கு படிங்க. ஓகேங்களா? அடுத்து ஏதாவது எலெக்ஷன் கமிஷனர் பத்தி நியூஸ் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு கேட்பேன். ஏன்னா இந்த நியூஸ்ல அவரோட அப்பாயின்மெண்ட் பத்தி எந்த நியூஸும் கிடையாது நமக்கு. ஜஸ்ட் அவரை பத்தி ஒரு போட்டோ போட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷனர் நேஷனல் வோட்டர்ஸ் டே கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? அவ்வளவுதான் நமக்கு நியூஸ் முடிஞ்சு போச்சு. அந்த டேட்டு தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தாச்சு. எந்த டேட்டு யாரு கலந்துக்கிட்டா அப்படின்றத பார்த்துட்டு இந்த நியூஸ் நம்ம கடந்து போயிடலாம். ஆனா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் எனக்கு நீங்க ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லணும். அந்த அப்பாயின்மெண்ட் பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு டீடைலா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவும் ப்ராமினன்ட் பர்சன்ல ஐபிஎஸ் உயரதிகாரி சாயா சர்மாவுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம், இந்த டிஜிபி அந்தஸ்துல இருக்கிற அதிகாரிக்கு குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம், காவல் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு டைரக்டா எங்கேயாவது கொஸ்டின் கேட்கலாம். அதுக்காக இந்த நேம். ஏன் இந்த மாதிரி நான் இந்த நியூஸ் ஹைலைட் பண்ணா, இது வந்து மென்னா இருக்க பட்சத்துல இது கொஸ்டின் கேட்கறதுக்கான கொஞ்சம் டவுட் இருக்கலாம்.
விமன் அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கும் போது டிஎன்பிசி கண்டிப்பா கேட்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால நேம், அவங்களோட டெசிக்னேஷன், டிஜிபி ரேங்க் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட், மூன்றாவது பொருளாதார நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொருளாதார நாடு அப்படின்றத எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யூஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம், செகண்ட் கண்ட்ரி சைனா, தேர்ட் கண்ட்ரி யாரு, ஜெர்மன், ஃபோர்த் கண்ட்ரி இந்தியா, ஃபிஃப்த் பிளேஸ்ல ஜப்பான், சிக்ஸ்த் யாருன்னு தெரியல. ஓகேங்களா, நாம ஃபிஃப்த் பிளேஸ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிளேஸ் முன்னேறி இருக்கோம். இது எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னு பாருங்க. நீங்க எக்கனாமி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நேஷனல் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்பீங்க, தேசிய வருமானம். அதை படிக்கிற இடத்துல ஜிடிபி அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த ஜிடிபியை எதுல கால்குலேட் பண்ணுவாங்க, மில்லியன்லயா, பில்லியன்லயா, ட்ரில்லியன்லயா? ட்ரில்லியன்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ட்ரில்லியன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரில்லியன் அப்படின்றது என்னங்க இந்திய ரூபாயோட மதிப்புல 1,00,000 கோடி டாலர். 1,00,000 crore. முதல்ல இந்த லட்சம் கோடியும் பார்க்கணும். இந்த லட்சம் கோடியும் டாலரா இருந்தா டாலரோட மதிப்பு இங்க கிட்டத்தட்ட 90. அப்ப 90 லட்சம் கோடி ரூபாய் இந்திய ரூபாயோட மதிப்புல 90 லட்சம் கோடி. ஓகேங்களா, எத்தனை கோடி அப்படின்றத மனசுல இமேஜினோ இல்ல நம்பர் போட்டோ சொல்லி பாத்துக்கோங்க. அப்போ ஒரு ட்ரில்லியன்றது 90 லட்சம் கோடி. இதுல யூஎஸோட உற்பத்தி கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன். ஓகேங்களா, சைனாவோட உற்பத்தி கிட்டத்தட்ட 16 ட்ரில்லியன், 16ல இருந்து 18 வரைக்கும் வரும். நம்பர்ல முன்ன பின்ன இருந்தா பாத்துக்கோங்க, நீங்க கூகுள் செக் பண்ணி வேற டேட்டா வருதுன்னா தயவு செஞ்சு அதை பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு புரியுது மட்டும் தான் சொல்றேன். ஓகேவா, இதுல 17.5 ட்ரில்லியன் இருக்கு சார் அப்படிங்கிறதும் என்கிட்ட முரண்படுறதுக்கு தாராளமா முரண்படுங்க, கண்டிப்பா மாறலாம். ஓகேங்களா, அடுத்து ஜெர்மனியோட பொருளாதாரம் பாத்தீங்கன்னா 4.7 ட்ரில்லியன், இந்தியாவோட பொருளாதாரம் 4.2, ஜப்பான் 4 ட்ரில்லியன். ஓகேங்களா, இப்போ இதுல ஒரு முக்கியமான டார்கெட்டை சொல்லிட்டு இதுகிட்ட வரேன். இந்தியாவோட முக்கியமான உற்பத்தி இலக்கு ஒண்ணு இருக்கு, 2027க்குள் 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக இந்தியாவை மாற்றுவோம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான இலக்கு. இப்போ அதை கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பாருங்க, ஒரே நிமிஷம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பாருங்க, 2030க்குள் 1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறுவோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ட்ரில்லியனே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்ப பாருங்க தமிழ்நாட்டுக்கு நான் பின்னாடி வரேன். இப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2027க்குள்ள 5 ட்ரில்லியன் எக்கனாமியா இந்தியா மாறுச்சுன்னா எத்தனையாவது பொருளாதாரமா மாறும், தேர்ட் பிளேஸ் போயிருக்கும் சார். அப்ப அவன் ஜெர்மனி வளர மாட்டானா, 4.2ல இருந்து 5 ஆகுனா 4.7ல இருந்து அவன் 5க்கு வர மாட்டானா சார் அப்படின்னு கேட்டா, இவங்களோட எக்கனாமிக் growth எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கு, தேக்க நிலை அடைஞ்சிருக்கு. ஜப்பான் 3.9ல இருந்து 4 வர்றதுக்கு எடுத்துக்கிட்டு டைம் தான் இந்தியா 2.5 ட்ரில்லியன் இருந்து 4 எடுத்துக்கிட்ட டைம். 3.9 to 4க்கு ஜப்பான் எடுத்துக்கிட்ட டைம் இருக்கு இல்லைங்களா, 0.1 ட்ரில்லியனுக்கு. இந்தியா 2.5 ட்ரில்லியன்ல இருந்து 4க்கு வந்துட்டான். ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இந்தியாவுல. என்ன காரணத்தினால இந்த க்ரோயிங் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகலாம் அப்படின்னா, ஜப்பான்ல பாப்புலேஷன் growth அந்த ரேட் வந்து வெரி வெரி லெஸ். இன்னைக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஜப்பான் இன்னும் இப்பவே பேஸ் பண்றாங்க, ரொம்ப கம்மியான பாப்புலேஷன். அது இல்லாம ஆனா டென்சிட்டி பாத்தீங்கன்னா டோக்கியோ சிட்டி வேர்ல்டு ஹையஸ்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம், டென்சிட்டி பாப்புலேஷன். ஆனா அந்த growth ரேட் கம்மியா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜப்பான்ல குழந்தை பெற்றுக்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட சுத்தமா குறைஞ்சு போச்சு. இப்போ மக்களை வந்து வேலை வாங்குறதுக்காக அவுட் சோர்ஸ் தான் பண்றான். இன்னைக்கு நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும், டெக்னிக்கல் ஸ்கில் நீங்க ஆவரேஜா இருந்தாலும் ஓகே தான், லாங்குவேஜ் பேச தெரிஞ்சா ஜப்பான்ல வேலை. ஜாப்பனீஸ் மொழியை எழுத படிக்க தெரிஞ்சா ஜப்பான்ல நமக்கு அவ்வளவு சம்பளத்தோட வேலை கொடுக்க தயாரா இருக்காங்க. என்ன காரணம்னா என்ன, அந்த மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்போ மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இந்தியா மாதிரியான நாடுகள்ல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இங்க இருக்கிற மக்கள் அவன் எந்த வேலைக்கு போனாலும், கூலி வேலைக்கு போனாலும், பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும், அவனோட அடுத்தடுத்த கட்டமா அவனுடைய வளர்ச்சின்னு வரும்போது வீடு கட்ட நினைப்பான், வீட்டுல நல்லா டிவி வாங்க நினைப்பான், பைக் வாங்க நினைப்பான், கார் வாங்க நினைப்பான். இன்னும் 135 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த ஆஸ்பிரேஷன் இந்தியாவில இருக்கு. 150 கோடி பேர்ல ஒரு 15-20 கோடி பேர் தானே சந்தோஷமா இருக்கான் சொத்து பத்தின வச்சுக்கிட்டு, மிச்சம் 130 கோடி பேர் அந்த இதுல தானே ஓடிட்டு இருக்கான். அப்ப இவனுடைய பர்ச்சேசிங் டிமாண்ட் இன்னும் இவ்வளவு இருக்கு. முன்னாடி பர்ச்சேசிங் டிமாண்ட் இருக்கிற கண்டி தான் growth ஆகும். ஜப்பான்ல அதுல சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவனுடைய பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, அவன் ஆல்ரெடி ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி நல்லாவே இருக்காங்க எல்லாரும் வருமான நிலையில, அவனுக்கு அதுக்கப்புறம் வாங்குறதுக்கான தேவையில்லை. புரியுதுங்களா, மார்க்கெட்ல புதுசா அச்சீவ் பண்ணி பெருசா பண்ணணுங்கிற தேவையில்லை, எல்லாரும் ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆயிட்டான்.
அப்ப எக்கனாமி என்ன ஆகுதுங்க, ஸ்லோ டவுன் ஆகுது, உற்பத்தி இல்லாம. ஏன் இந்தியா இவ்வளவு ஃபாஸ்டஸ்ட் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னா, இப்பதான் நம்ம அந்த வேகத்தை எடுக்கிறோம். சைனா 25 வருஷங்களுக்கு 30 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த வேகம். சைனா இப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அவனை நம்ம 1000 ரைட்ஸ் கிடையாது, என்ன ஒண்ணுமே கிடையாது, அங்க கூகுள் யூஸ் பண்ண முடியாது, யூடியூப் பார்க்க முடியாது, எவ்வளவு ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சைனாவில. ஆனாலும் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டதா இருக்கு. இந்தியர்களை ஒப்பிடும்போது தனிநபர் வருமானம் சைனாவில 4 மடங்கு அதிகம். இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய். சீனர்களுடைய தனிநபர் வருமானம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய். தனிநபர் வருமானம் இண்டிவிஜுவல் ஏர்னிங் 10 லட்சம் ரூபான்னு கால்குலேட் பண்றாங்க வருஷத்துக்கு. அப்ப இந்தியர்களுடைய வாழ்க்கை தரமும் சீனர்களுடைய வாழ்க்கை தரமும் அப்படி பாருங்க. இந்த நம்பர் எல்லாம் இப்ப இதுதான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்றதான் இவ்வளவு கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த பெரிய பொருளாதாரமா மாறுறதுனால என்ன சார் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளவு உற்பத்தி நடந்துச்சுன்னா அது யாருக்கிட்ட நடந்திருக்கும்? அந்த உற்பத்தி மக்கள்கிட்ட. நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றது இங்க இருக்க தனிநபர் உற்பத்தி பண்ணதுதான். புரியுதுங்களா? அப்ப ஜிடிபி growth அப்படின்றது எதை நோக்கி நகர்த்தும்? ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதா தெரியும். நாட்டின் உற்பத்தி அதிகரிக்குதுன்னா இங்க அது எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே தனிநபர் வருமானம் அப்படிங்கறது அதிகரிச்ச மாதிரிதான். ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரில்லியன் கணக்காக நம்ம பாத்துக்கோங்க. 3வது பொருளாதார நாடாக இந்தியா மாறும். அந்த டேட்டால இருந்து நம்ம இங்க வந்துட்டோம். 5 ட்ரில்லியன் எக்கனாமிக்கான டார்கெட் இயர். அது அச்சீவ் பண்ணும்போது நம்ம 2027-28ல 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா மாறலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டோட $1 ட்ரில்லியன் வாங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட இங்க சொன்னேன் $90 லட்சம் 90 லட்சம் கோடி இந்திய ரூபி அப்படிங்கிறது தானே 1 ட்ரில்லியன் அப்படின்னு சொன்னோம். தமிழ்நாடு மாநில உற்பத்தி மட்டும் இப்ப இந்தியாவோட உற்பத்திக்கு சொன்னல 4.2 ட்ரில்லியன். 4.2 ட்ரில்லியன் இன்ட்டு 90 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 4×36 ஒரு 2 தேர்த்திங்கன்னா ஒரு 380 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய உற்பத்தி. 380 லட்சம் கோடி. இந்த 380 லட்சம் கோடியில 10% அப்படின்னு எடுத்தீங்கன்னா 38 லட்சம் கோடி அப்படின்றது என்னங்க, தமிழ்நாட்டோட உற்பத்தியா இருக்கும். அப்ப இந்த 1 ட்ரில்லியனா மாத்திரம்னா எங்க போனோம்? 90 லட்சம் கோடிக்கு மாறணும். இன்னும் 7 ஆண்டுகளுக்குள்ள அந்த 90 லட்சம் கோடியா மாறுச்சுன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தனிநபர் வருமானம் அதிகரிக்கும். தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கிற வருமானம் ஜாஸ்தியாகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் தொகை ஜாஸ்தியாகும். இதெல்லாம் தான் கான்செப்ட். ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியுது அந்த கால்குலேஷனை? மாநிலத்தின் உற்பத்தியோ நாட்டின் உற்பத்தியோ அதிகரிக்கும் திரும்ப இங்க மக்களுடைய வாழ்க்கை தரத்தை டெவலப் பண்றதுக்கான ஒரு அடித்தளமா அமையுன்றதா இந்த கான்செப்ட். ஏன் 3வது பொருளாதாரமா மாறணும்? ஏன் 1 ட்ரில்லியன் பொருளாதாரமா 2030க்குள்ள தமிழ்நாடு மாறணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இலக்கு. இதெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள இருந்து மக்களுடைய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இது கொஞ்சம் அண்ணா பதக்கங்கள் தான் முதலமைச்சர் வழங்கினார்னு சொல்லிட்டு நம் நேம் மட்டும் அப்படியே ஒரு முறை படிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. எங்கேயா கொஸ்டின் கேட்கணும் பாத்துக்கலாம். தீயணைப்பு ஓட்டுநர் பி சுரேஷ் என்ன வீரங்க அண்ணா வீரதீர செயலுக்கான பதக்கங்கள் கொடுத்திருக்காங்க. தீயணைப்பு வீரர் பீட்டர் ஜான்சன், அப்புறம் கோட்டை அமீர் மத நல்லிணக்க விறகு கலிமுல்லா. இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். வருஷம் ஒருத்தருக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க மத நல்லிணக்க விருது அப்படின்னு சொல்லி. அந்த விருது பேர் என்னங்க? கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. அப்புறம் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது. அந்த உற்பத்தி திறனுக்கான விருது அதனால கவனிச்சுக்கணும். அது என்னங்க உற்பத்தி திறனுக்கான விருது? ஒரு ஏக்கருக்குள்ள நெல்லு பயிரிடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து 20 மூட்டை விளையுதுன்னு ஒரு உத்தேசத்துக்கு வச்சுக்கோமே, ஆவரேஜா. இவர் மட்டும் என்ன பண்ணிருப்பாருன்னா 28 மூட்டை உற்பத்தி பண்ணிருப்பாரு. நடவு முறையில ஏதாவது மாற்றம் செஞ்சிருப்பாரு, தீவனங்கள் இடுறத கரெக்டா இருப்பாரு, பூச்சிகளை பார்த்து சரியா விரட்டி இருப்பாரு. அதனால என்ன நடக்கும்? தமிழ்நாடு முழுக்க சராசரி 20 இருக்கு. யாரோ ஒருத்தர் 24, யாரோ ஒருத்தர் 25, 27. இங்க இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரமணி மட்டும்தான் 28 மூட்டை உற்பத்தி பண்ணியிருக்காரு. அப்பதான் அவர் தான் என்னங்க எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடக்ஷன். அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து எவ்வளவு அதிகமான உற்பத்தி நடந்துச்சு அப்படின்றதுல விருதுக்கு பேர் என்னங்க? நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது. யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஜி பணி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. முதல் பரிசு மதுரை மாநகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பி பூமிநாதன் அவருடைய இன்ஸ்பெக்டர். 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு கோவைக்கும். சிறந்த காவல் நிலையங்கள். ஓகேங்களா? எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத பாத்துக்கோங்க. மதுரை, இங்க திருப்பூர், கோவை. இந்த மாதிரி இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்தின் போது கொடுக்குற விருதுகளை எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அது நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரிதான். இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் கண்டினியூஷனா இல்ல எல்லா போட்டியும் அளிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து மாபெரும் தமிழ் கனவு திட்டம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அதுல அந்த மாபெரும் தமிழ் கனவு மண்ணின் சிறப்புகளை இளைய தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டி இருக்கு. தேவை இருக்கா?
ஒரு திட்டம் இருந்தா நான் சொல்லியிருக்கேன் தேவை இருக்கும். அதுல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இதனால இம்பாக்ட் என்ன, இப்படிதான் நம்ம கவனிக்கணும். அப்போ இதற்காக தமிழ் மரபும் நாகரிகமும் தமிழ் சமூகத்தில் சமூக நீதி, பெண்கள் மேம்பாடு, சமூக பொருளாதார முன்னேற்றம், தொழில் முனைவுக்கான முன்னெடுப்புகள் உள்ளிட்ட தலைப்புகளில் ஆளுமைகளை கொண்டு அமர்வுகளை நடத்தலாம். அமர்வுகள் நடத்ததான் என்னங்க, எப்படி நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் இருக்கும், எப்படி விமன் எம்பவர்மெண்ட் தான் இருக்கும், அதுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு. அப்போ என்ன பண்றோம், மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற திட்டத்துக்கு யாரை எம்பவர் பண்ண போறாங்களா, டீச்சர்ஸ எம்பவர் பண்ணாதான் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ்ல பேசுவாங்க. அதுக்காக ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். மாபெரும் தமிழ் கனவு என்றால் என்ன, எதிர்கால தலைமுறைகளுக்கு இதெல்லாம் என்னென்ன, தமிழ் சமூகத்துல வேற ஏற்கனவே பழைய நடைமுறைகள் என்ன, இப்ப அதை நம்ம எப்படி சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம், இல்ல அதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கிறது. எவ்வளவு ஆசிரியர்கள் பயிற்சி நடத்த போறாங்க பாருங்க, 1200 ஆசிரியர்கள். அதற்கான பயிற்சி பட்டறைகள் சென்னை, திருச்சி, மதுரை என 4 மண்டலங்களாக பிரிச்சு 12 அணிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஒரு அணியில 100 பேர் இருப்பாங்க. எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. நமக்கு தீம் மட்டும் புரிஞ்சா போதும், ஃபுல்லா படிச்சுக்கணும்னு அது இல்ல. எங்கேயாவது கேட்கும்போது ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அடுத்து பாருங்க 93, இது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட மொத்த நாடுகள் எண்ணிக்கை எவ்வளவு, கொஸ்டின் கேட்டா எழுத முடியுமா, எவ்வளவுங்க, 27. சூப்பர்ங்க. அடுத்து ஏற்கனவே அதுல இருந்தவங்க 28 மெம்பர்ஸ். 2018ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிக்ஸெட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, பிரிட்டன் எக்ஸிட். இங்கிலாந்து என்ன பண்ணிட்டான், யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியே போயிட்டான். என்னால உங்க கூட சேர்ந்து ரன் பண்ண முடியல, நான் போய் என் குழப்ப தனியா பாத்துக்கிறேன், நீங்க உங்க குழப்ப தனியா, நீங்க போய் குரூப்பா பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ஒருத்தன் பிரிட்டன் மட்டும் 2017க்கு பிறகு வெளியே போயிட்டான். அது என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ 27 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஜெனரல் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு 4 கிராமத்தை சேர்ந்த மாதிரி ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பார், கவுன்சிலர். இந்த மாதிரி 10-15 கவுன்சிலர்கள் சேர்ந்து உங்க ஊர்ல பிடிஓ ஆபீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒன்றிய அலுவலகம்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா. அந்த ஒன்றிய ஆபீஸுக்கு போயிட்டு, அந்த பிடிஓ ஆபீஸ்ல போயிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சேர்மன் வச்சுப்பாங்க. அவங்கள ஒன்றிய பெருத்தலைவர்னு சொல்லுவாங்க, ஒன்றிய தலைவர் வராரு அப்படின்னு பேசுவாங்க. இந்த கவுன்சிலர்லாம் ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கான்செப்ட் புரியுதுங்களா. உங்க கிராமத்தையே எடுத்த கூட வார்டு மெம்பர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு 10 வார்டு மெம்பர், அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவர், அதுக்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்களா. அந்த மாதிரி இந்த 27 நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு கவுன்சில் இருக்கு, அதான் யூரோப்பியன் யூனியன். இவங்க எல்லா நாடும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பார்லிமெண்ட் இருக்கு, யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த நாட்டோட பிரதிநிதிகள் அங்க வரணும். இப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து கையெழுத்து போட்டாங்க. இதான் இப்ப நீங்க 2-3 நாள் நியூஸ் கவனிச்சீங்கன்னா தெரியும், ட்ரம்ப் இதை அப்படி பொறுமிட்டு இருக்காப்ல, மோசமா திட்டிட்டு இருக்காப்ல யூரோப்பியன் யூனியன் இந்தியாவையும். அதாவது வழக்கமா திட்டத்தை எனக்கு தெரியும்ல, அவருக்கு நார்மலா பேசுறது திட்ட மாதிரிதான் இருக்கும், அப்படிதான் பேசிட்டு இருக்காப்ல. இது ரொம்ப என்ன சொல்றது, ஐயோக்கியத்தனம், நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, எப்படி நீங்க 2 பேர் சேர்ந்து சைன் போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அவர் அந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னு கேட்டா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு அப்படின்னு ஒண்ணு விதிச்சு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாப்ல. அதனால என்னாச்சு, இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு போற பொருட்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் தான் 50%. சோ யூஎஸ்ல இருக்க காமன் கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவான், நேற்று 100 ரூபாய் வித்த பொருள் இன்னைக்கு 150 ரூபாய் தான் வாங்க மாட்டான். 110 ரூபாய் கூட ஒரு லாஜிக் யோசிப்பான், சரி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிப்பான். 150 ரூபாய் ஆகும்போது வாங்க மாட்டான். அப்ப இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் என்ன ஆயிடுச்சு, யூஎஸ் மார்க்கெட்ல குறைஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அப்படியே கொஞ்சம் நேக்கா வேற மார்க்கெட்டை நோக்கி நம்ம பொருட்களை திருப்பி விடுறாங்க. யூரோப்பியன் யூனியனோட இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுனால நமக்கு எத்தனை நாடுகளோட மார்க்கெட் திறந்திருக்கு, 27 நாடுகளுக்கான மார்க்கெட் திறந்திருக்கு. அப்போ இது இன்னைக்கே நடந்துருமா சார்னு கேட்டா அதுக்கு பின்னாடி பெரிய கொஸ்டின் இருக்கு. நடக்கும் எப்பன்னா இன்னும் குறைஞ்சது 6 மாசம் ஆகும். இவங்க கையெழுத்து போட்டு போயிருக்காங்களா, இவங்க நேம் என்னங்க, யூரோப்பியன் யூனியனுடைய கவுன்சில் தலைவர் பேரு அன்டோனியோ கோஸ்டா. அவங்க வந்தாங்க, கையெழுத்து போட்டாங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லுடன் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. இவங்க கொண்டு போய் என்ன பண்ணணும், அங்க இருக்க எல்லா கண்ட்ரிகிட்டையும் கொடுக்கணும். அவங்க பார்லிமெண்ட்ல அந்த அப்ரூவல் கொடுக்கணும், 27 கண்ட்ரிஸும். அந்த அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் இது நடைமுறைக்கு வரும். அதனால இன்னைக்கே நடந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியது இல்லை, 27 நாடுகளும் அதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வந்த உடனே என்னென்ன மாற்றங்கள் இருக்கலாம்னு பாருங்க. அந்த நாடுகளுக்கு இப்ப இந்தியாவில இருந்து பொருட்கள் கொடுக்குறோம்ல, இந்திய பொருட்களை அவங்க நிறைய பொருட்கள் இறக்குமதி பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்திய பொருட்களுக்கு ஆல்ரெடி நிறைய டாக்ஸஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல 93% பொருட்களுக்கு என்ன பண்றாங்க, 93% இந்திய பொருட்களுக்கு இனிமேல் டாக்ஸே கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ. இந்தியாவில என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அதோட சேர்த்து பிளஸ் அந்த கேரேஜ் சார்ஜஸ் மட்டும்.
அங்க அந்த பொருள் போறதுக்கான ஒரு ப்ராசஸிங் சார்ஜ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சார்ஜஸோட சேர்த்து அங்க வாங்கிக்கலாம். ப்ராஃபிட் மார்ஜின் இந்த கடைக்காரரை வச்சு விற்கிறதோட சேர்த்து. அப்ப டாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பொருளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்னு பாருங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து ரேடோ வாட்சஸ் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ரேடோ ஷோரூம் நம்ம ஊர்ல இருக்கு, சென்னையில எல்லா இடத்துலயும் இருக்கு. ரேடோ வாட்சஸ் நான் ஒண்ணு போய் பாக்குறேன், ஒரு 7 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. கோல்டன் ஸ்ட்ரைப் உள்ள டைமண்ட் டைம் மார்க்கர்ஸ் எல்லாம் டைமண்ட்ல வச்சு ஒரு ரேடோ வாட்ச் நான் பாக்குறேன், 10 லட்சம் ரூபாய். அது 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த மதிப்பு இருக்கா அப்படின்னா, எடுத்து உள்ள இருந்து பார்த்தோம் அந்த கோல்டோட மதிப்பு டைமண்டோட மதிப்பு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய். மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு 4 lakhs இருக்கும். ஏன் அது 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு உற்பத்தியான பொருள்னா, இவங்க 75% இருந்து மினிமம் 50% இருந்து 75% 100% வரைக்கும் டாக்ஸ். அப்போ அங்க 5 ரூபாய்க்கு உற்பத்தியான ஒரு பொருளுக்கு 100% டாக்ஸ் போட்டா இன்னொரு 5 ரூபாய். நீங்க நம்ம ஊர்ல விற்கும் போது அது என்ன ஆயிடுது, 10 ரூபாய் பொருளா மாறி. அது போய் 10 ரூபாய், அதுல என்ன இருக்கிற பொருள் எல்லாம் பிரிச்சு வித்தா கூட 5 ரூபாய் கூட விற்காது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த பொருள் நம்ம வாங்கவே மாட்டோம். அதுல இருக்க கோல்டுக்கும் டைமண்டுக்கும் சேர்த்தாலே 4 லட்சம் ரூபாய் வந்துடும். சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு வாட்ச் கொண்டாந்து இங்க 5 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறான் அப்படிங்கும் போது நம்ம தாராளமா நம்மளால வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம். அப்ப கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கா? சுவிட்சர்லாந்தோட ஒரு வாட்ச் இவ்வளவு நாள் வெளியில இருந்தே வேடிக்கை பார்த்தவங்க கூட இனிமே கன்சம்ஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது எல்லா ஃபீல்டுக்குள்ளயுமே நடக்கும். சரிங்களா, அப்ப அது பாருங்க, இன்னும் நம்ம இதுல நியூஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வெளிநாட்டு மதுபானங்களின் விலை குறையும், நம்ம ஊர்லயே 1000 ரூபாய் விற்குது, வெளிநாட்டுல 1500 ரூபாய் தான் வெளிநாட்டு சரக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணிடுவான், உடனே பிரீமியம் ஆயிடுவான், நம்மளுடைய சமூக அந்தஸ்தையே உயர்த்திப்பான். அப்ப எங்க போய் லோக்கல்ல வாங்கிட்டு இனிமே நம்ம ஃபாரின் பொருளையே வாங்கி சாப்பிடுவோம், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி பியூஜிட்டிக் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அப்ப கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டா, அப்ப அந்த நாட்டுல கிடைக்கிற ஒரு பொருள் இங்க ஒரு நல்ல சீப் ரேட்டுக்கே ஒரு பொருள் கிடைக்குதுன்னு போது ரெண்டு சைடுமே கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். எஃப்டிஓட ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவ் அதுதான், இன்க்ரீசிங் கன்சம்ஷன். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆனா எங்க லீட் பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட். கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னா அது டிமாண்ட கிரியேட் பண்ணும். டிமாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியோட எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணும். இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவனோட வருமானம் ஜாஸ்தி ஆகும். HDA லீட் பண்ணும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்ப இது நமக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம ட்ரம்ப் தான் ஆரம்பிச்சு பாருங்க. இப்ப இந்திய பொருட்களுக்கு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டா நம்ம பெருசா நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் டாக்ஸ் போட்டு தடுத்து விட்டாப்ல. இப்ப ஃப்ரீ டாக்ஸேஷன் இல்லைன்னு ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நம்ம பொருளை கொடுத்தோம்னா அவன் இன்னும் மார்க்கெட்டை நம்மளோட பொருள் நல்லா கன்சியூம் பண்ணுவான். அப்ப போயிட்டு இருக்க பிசினஸ் இங்க அப்படியே கண்டினியூ ஆகும். நடுவுல ஒரு 6 மாசமோ 1 வருஷமா இந்த பிரச்சனை இருக்க செய்யும், தடைகள் இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு. ஆனா நமக்கு ஒரு நீடித்த சஸ்டைனபிள் குரோத்னு சொல்லுவோம்ல, 10 வருஷம் 15 வருஷம் டைம் வச்சு இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம பொருட்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். பயங்கரமா போய் குடிக்கலாம் பொருளை, நம்ம பொருளை உற்பத்தி கொண்டு போய் அந்த மார்க்கெட்ல ரொப்பி வச்சுட்டு வந்துடலாம், நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கப்பான்னு சொல்லி. அவன் பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு கிடைக்கும். அப்ப ரெண்டு தரப்புக்குமே பிசினஸ் என்ன ஆயிடும், நல்லபடியா நடக்கும். இது ஏன் யூரோப்பியன் யூனியன் இப்ப அக்செப்ட் பண்றான்னு பாருங்க. இந்த 27 பேருமே லேசப்பட்டவங்க கிடையாது. ஒரு பொருளை சர்வசாதாரணமா ஒத்துக்கிறதுக்கோ இந்தியா மாதிரி நாடுகளை வளரவோ விடுறதுக்கு ட்ரை பண்ற ஆளுக்கு கிடையாது இவனுங்க. ஏன் இப்ப ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா, இவனுங்க எல்லாருமே கிட்டத்தட்ட டெவலப்டு ஜப்பான் மாதிரி. இவனுங்க நியர்லி ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் கொண்டு போய் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ற இடத்துல நிக்கிறானுங்க. இந்தியன் மார்க்கெட் தான் இப்ப இவனுங்க விற்கிறதுக்கான பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. கொஞ்சம் மக்கள் சம்பாதிக்கிற நிலைமையில இருக்கிற நாடு இந்தியா தான். சைனா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான், அவன் பொருள் மேனுபேக்சரிங் பண்றதுக்கு அதிகம் பேசுவான். அப்ப இந்தியன் சந்தைக்கு வந்தாதான் அவன் பொருளை கொண்டு வந்து இங்க விற்க முடியும். சோ அவங்களுக்கும் பெரிய ஃபேவர் இங்க நடக்குது. அதனால என்ன பண்றான், ஓப்பன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். பாருங்க, இது மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. இந்த நேம் வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க. அன்டோனியா கோஸ்டா, உர்சுலா மான்டெயர் வரைக்கும் நேம்ஸ் வரைக்கும் பாத்துக்கங்க. பிரிலிம்ஸ்ல இது கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், பல்நோக்கு மருத்துவம் ஆஷா. நான் இந்த ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தை நியூஸ் காட்ட எடுக்கல சப்ஜெக்டுக்கு, அங்கிருந்து அப்படி இங்க வந்துருங்க கீழே. அந்த ஆஷா அப்படின்றத எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம்னு பாருங்க. ASHA அக்ரிடேட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிடேட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். சரிங்களா, அப்படின்னா என்னங்க, நீங்க கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா இது நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன் கிராமப்புறம்னு தெளிவா சொல்றோம்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது எந்த வருஷம் பாருங்க, ஆஷா பணியாளர் 2005-6. என்ன மிஷன், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், NRHM அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் அதுல டார்கெட் 2005-6 கவர்மெண்ட் வைக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க உங்க ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க யாரா இருப்பாங்கன்னா, உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல, எல்லா ஊருக்கு பக்கத்துலயும் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். நகராட்சியா இருந்தீங்கன்னா
ஜிஹெச்னே சொல்லுவாங்க. கிராம பகுதியில இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்றவங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. சுத்தி இருக்கிற 15 கிராமங்களை கவர் பண்ற மாதிரி ஒரு 3 கிராமத்தை சேர்ந்த மாதிரி இந்த நர்ஸ் பார்ப்பாங்க. இன்னொரு 3 கிராமம், இப்படி ஒரு 5-6 நர்ஸ் வந்து விஹெச்என் இருப்பாங்க. இந்த விஹெச்என்னுக்கு அந்த ஒரு கோர் வில்லேஜ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன்? எங்க ஊர்ல நீங்க இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு கிராமத்துல இன்னைக்கு இத்தனை பேருக்கு காய்ச்சல் இருந்துச்சு. எங்க ஊர்ல திடீர்னு இத்தனை பேர் இருமல் சளி தொற்றால பாதிக்கப்பட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேரும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. எங்க கிராமத்துல இத்தனை பெண்கள் மாதம் கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. இத்தனை பெண்களுக்கு குழந்தை பிறந்து இத்தனை வயசுல குழந்தைங்க இருக்கு. இத்தனை பெண்களுக்கு நம்ம சத்து மாவு கொடுத்துருக்குறோம், முட்டை கொடுத்துருக்குறோம். இந்த டேட்டாவெல்லாம் யாரு என்ட்ரி பண்ணுவாங்க? இவங்க யாரு கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னு பாருங்க. உங்க கிராமத்துல ஒரு அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அங்கன்வாடி பணியாளர் முழுவதுமா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்வையில வேலை பார்க்கிற ஒருத்தர். அவரோட சேலரியும் ஒரு பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டம். அந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்துக்கு நீங்க ஒரு அங்கன்வாடி பணியாளரை பணியமர்த்தணும், அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும்னு அந்த சேலரியில 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறான். இவங்களோட சேர்ந்து இன்னொரு லேடி இருப்பாங்க, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த அங்கன்வாடி பணியாளரோட வேலை பார்ப்பாங்க. அவங்க முழுக்க முழுக்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல எத்தனை பேருக்கு இன்னைக்கு வயித்தால போச்சு, இந்த டேட்டா தான் அவங்க சொல்லணும். ஏன்னா அப்பதான் தெரியும் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு புது நோயோ ஏதோ ஒரு பரவிட்டு இருக்கு அப்படின்னும் போது கவர்மெண்டால இமீடியட்டா என்ன பண்ண முடியும்? அதை கண்டறிய முடியும். நீங்க இப்ப நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுப்பீங்க. கொரோனா பேண்டமிக் சமயத்துல நீங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி பணியாளரும் நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஆஷா பணியாளரும் தான் உங்களை வீடு வீடா வந்து கண்காணிச்சிருப்பாங்க, நோய்வாய் பாதிக்கப்பட்டு வீட்டுல இருந்தீங்கன்னா. ஓகேவா? அப்ப அந்த ஆஷா பணியாளர்களுடைய ரோல் என்னன்னு பாருங்க. அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். கிராமப்புறத்துல இருக்கிற சுகாதார நடவடிக்கைகளை மட்டும் கண்காணிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? இந்த ஆஷா பணியாளர்கள் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா அவங்களுக்கு வழங்கப்படுற சம்பளம் வெறும் 4500 ரூபாய், 5000 ரூபாய். ஓகேவா? இதுக்கு பின்னாடி ஏன் போராட்டம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அந்த பாயிண்ட் நான் நிறுத்திடுறேன். சரி தப்புன்றதுன்னா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆஷானா என்ன அப்ரிவேஷன் கேட்கலாம். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மிஷனுக்கு கீழே ஆஷா பணியாளர்கள் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க, அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பாருங்க. கிராமப்புற பகுதிகளில் இருக்கிற நோய் பரவல், அங்க இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆள் போட்டு கண்காணிக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக நம்ம ஒரு ஆள் வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பள்ளி மாணவிகளுக்கு இதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் இதை முதலமைச்சர் பேசுறாரு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம், அதை நம்ம பேசணும் நிறைய. அதனால அப்படி திரும்ப சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்? இதை ஹெச்பிவி, ஹியூமன் பப்பிலோமா வைரஸ், அது மூலமா பரவுற இந்த ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு ஹெச்பிவி திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் 30,209 குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. இந்த டேட்டாவை நம்ம ஏற்கனவே இன்னொரு நியூஸ்ல பார்த்திருக்கிறோம். அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தரவுகளின்படி எந்தெந்த மாவட்டங்கள்ல பாதிப்பு இருக்கு, 1,36 பெண்களுக்கு அத்தகைய பாதிப்புகள் இருக்கிறது. ஹியூமன் பப்பிலோமா வைரஸ்னா என்ன படிச்சிருக்கோம்? செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. செர்விக்கல் கேன்சருக்கான டேட்டா என்னங்க? ரேஷியோ 1,36,000. ஐஎம்ஆர் படிக்கும் போது எவ்வளவு பேருக்கு படிப்போம்? இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டை 1000க்கு படிப்போம். 1000ல எத்தனை டெத்து குழந்தைங்க இருக்குன்னு. எம்எம்ஆர் படிக்கும் போது எத்தனை படிப்போம்? 1 லேக்கு எத்தனை டெத்து தாய்மார்கள் இறந்து போனாலும் படிப்போம். அப்ப இதுவும் ஈக்குவல். 1,36,000 பேருக்கு பாதிப்பு அப்படின்னு படிக்கிறாங்க அந்த மாவட்டங்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த விகிதம் அரியலூர்ல 29.9. அப்ப இந்த 36 என்ன அதிகமா இருக்கு? தருமபுரி மற்றும் பெரம்பலூரில். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நான் இங்கே ரொம்ப போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு முறை பாத்துக்கங்க. அடுத்து ஒட்டுமொத்தமா அரியலூர்ல 29.9, சென்னையை பொறுத்தவரை 13 ஆகும். தமிழகத்தின் மொத்த கருப்பை வாய்ப்புற்றுநோய் பிறப்பு விகிதம் 1,00,000க்கு 14. இதுதான் கொஸ்டினா இருக்கலாம். ஹையஸ்ட் எங்க? தர்மபுரி, அதோட சேர்த்து பெரம்பலூர். அப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு? 14. சராசரி 14 தான் தமிழ்நாடு முழுக்க. ஹையஸ்ட் தருமபுரியிலையும் பெரம்பலூர்லயும் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப இந்த 9 வயது எத்தனை வயசுக்குள்ள தடுப்பூசி போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். 9 வயது முதல் 13 கொடுத்தா தப்பு. 9 வயது முதல் 14 வயதுடைய 3,38,649 சிறுமிகளுக்கு ஹெச்பிவி எனப்படும் தடுப்பூசி செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்காக 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றத இங்க பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, மற்றொரு புறம் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட சில புற்றுநோய்களை தொடக்கத்திலேயே கண்டறிய தமிழ்நாடு முழுவதும் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள்
ஆம்புலன்ஸ் ஆன் வீல்ஸ். பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க, ஆம்புலன்ஸ் ஆன் வீல்ஸ். அப்போ 38ன்ற நம்பர் எங்க கனெக்ட் பண்ண முடியுது பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஒரு ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள்ல ஒரு பிரஸ்ட் கேன்சர் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அதுல வந்து நம்ம பாடியை செக் பண்ணும்போது அங்க அவங்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் நிறைய முறை நம்ம பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்தியாவில நோய் பாதிப்புகளால இறப்பு ஏற்படுதான்னு கேட்டா இயர்லி டயக்னைசேஷன் நடக்காததுனாலதான் இறப்பு ஏற்படுது. நம்மளால இந்த முதலே போய் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குங்க, ₹1 பாராசிட்டமால் போட்டு இன்னைக்கு நைட்டு தூங்கி, நாளைக்கு வலிக்கிற மாதிரி இருக்குங்க, மறுபடியும் இன்னொரு அட்டை வாங்கிப்போம். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையை நாமளே விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். இன்னைக்கான இமீடியட் ரிலீஃப் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். லாங் டேர்ம் ரிலீஃப் நம்ம எடுக்கிறதே கிடையாது. இந்தியாவுடைய பொதுப்படை மனநிலையா இருக்குது, ஜெனரல் மைண்ட் செட். அப்ப இது என்ன பண்ணணும், டயக்னைசேஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்காக இந்த பிரஸ்ட் கேன்சரை இமீடியட்டா கண்டுபிடிக்க நடமாடும் மருத்துவ ஊதிகள், அதை வந்து என்ன சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி, சாரி வெல்னஸ் ஆன் வீல்ஸ், நான் தப்பா சொல்லிட்டேன், சாரி. அதை நான் இப்படி பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் மேல இருந்து படிச்சுட்டேன். வெல்னஸ் ஆன் வீல்ஸ், சாரி எல்லாரும் மாத்திக்கங்க, வெல்னஸ் ஆன் வீல்ஸ், சரிங்களா, என்ற பெயரில் நவம்பரில் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த புற்றுநோய் பத்தி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, மெயின்ஸ் டாபிக் இது, எங்கேயாவது யூஸ் ஆகும். அடுத்து, பெண்கள் சுதந்திரமாக பயிலவும் பணியாற்றும் உகந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருப்பாரு. நான் அதை கொஞ்சம் கட் பண்ணி இதை மட்டும் எடுத்திருக்கிறேன். அப்ப என்னென்னலாம் பேசியிருக்காரு பாருங்க. பெண்களுக்கான திட்டங்கள், குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, எந்த வருஷம் சட்டம், 1989 சட்டம். அடுத்து, காவல்துறையில் பெண்கள், நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்துல பேசிட்டு முதல் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது, முதல் பெண் காவலர் நியமிக்கப்பட்டது, இப்படி எல்லாம் பழைய கதைகள் இருக்கு. அடுத்து, கிராமப்புற பெண்களுக்கு மேன்மை அடைவதற்கு முக்கியமான மகளிர் சுய உதவி குழுக்கள் 1989 தர்மபுரியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தொடங்கி வைக்கிறார். சரிங்களா, அதாவது என்னங்க சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்றாரு. சுய உதவி குழுக்கள் நம்ம இப்ப எங்க பேசணும், விமன் எம்பவர்மெண்ட்ல. விமன் எம்பவர்மெண்டோட பார்ட் சொல்லுங்க, என்னென்ன பிரிவோ பிரியும், சோசியோ பொலிட்டிக்கல், எக்கனாமி அண்ட் ஹெல்த் அப்படின்னு பிரியும். அதுல எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி பேசலாம். பெண்களுக்கு ஒரு சுழல் நிதின்னு கொடுத்து ₹1,00,000 பணத்தை 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்து ஆளுக்கு 10,000 எடுத்துங்க. அந்த 10,000 என்ன பண்ணீங்க, மாசம் மாசம் ₹1,100 கட்டுங்க அப்படின்னு திரும்ப கட்ட சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ₹10,000 கொடுக்கறதுனால ஒரு பெரிய அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு. அப்ப விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றதுல இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், அரசியலில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் கொடுக்குறோம், 50% இடஒதுக்கீடு. எப்ப இருந்து கொடுக்குறோம், 2016 சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு அடுத்து நடந்த தேர்தலில் இருந்து 50% இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து, தற்போது பெண்களின் சமூக பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பேருந்துகளில் கட்டணம் இல்லா பயணம், ஓகேங்களா, எந்த வருஷம் தொடங்குறோம், 2021 ஜூன் மாசத்துல வந்து தொடங்குறோம். கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள்ல இந்த விடியல் பயண திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கியிருப்பார். அப்போ அந்த பயண திட்டத்தினால என்ன சார், இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் பெண்களுக்கு ₹888 மிச்சமாகுது தமிழக பெண்களுக்கு சராசரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனால என்ன சார் மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு கிராமப்புறத்துல வேலை வாய்ப்புகளுக்காக ரொம்ப தூரம் போயிட்டு வரணும் அப்படின்ற பெண் கூட என்ன பண்றாங்க, பேருந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னும் போது இன்னொரு ₹30 ₹20 எக்ஸ்ட்ரா சேமிக்கிறாங்க. அது மூலம் ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அப்போ எல்லாருடைய பங்களிப்பையும் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, பெண்கள் பட்டம் பெறுவதை உறுதி செய்வதற்காக புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது எப்ப தொடங்கினாங்க, புதுமை பெண் திட்டம் அப்பவே 2022 இத உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னு மூல ராமநாதம் அம்மையார் பேர்ல மாற்றி அப்புறம் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாத்துறாங்க. அந்த புதுமை பெண் திட்டத்துல 6 வயது முதல் 12 வயது வரை அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு அவங்களுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிக்கிற வரைக்கும், அது 2 வருஷம் கோர்ஸா இருக்கலாம், 3 வருஷம் கோர்ஸா இருக்கலாம், 4 வருஷம் கோர்ஸா இருக்கலாம், யூஜி டிகிரி முடிக்கிற வரைக்கும் மாதம் தோறும் ₹1000 அப்படின்ற ஒரு ஊக்கத்தொகை வழங்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. சரிங்களா, அப்போ அது என்ன ஆகுங்க, பெண்கள் டிகிரி வாங்குறத அதிகரிக்கிறதுக்காக ஒரு திட்டம். அடுத்து, நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் அப்படின்றது என்னங்க, முழுக்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு திட்டம். அதுக்கு கீழே இன்னைக்கு யூபிஎஸ்சி ட்ரைனிங் செலக்ட் பண்றாங்க, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மந்த்லி 3,000 இருந்து 7,500 வரைக்கும் ஸ்டைபண்ட் கொடுத்துறாங்க.
போய் படிக்கட்டும், நீங்க எந்த இடத்துல கோச்சிங் எடுத்து படிக்கிறீங்களோ படிங்க, மாதம் மாதம் இவ்வளவு ரூபாய் ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. வேலைக்கு செல்லும் இடத்தில் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்காக தோழி ஹாஸ்டல்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்ப கிட்டத்தட்ட கட்டிட்டு இருக்காங்க. தோழி ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போற பெண்கள் பாதுகாப்பா தங்கணும், குறைந்த விலையில தங்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் போறாங்க, வேலை பார்க்கறாங்க, டெய்லி போயிட்டு வர முடியாது, அப்ப கம்மியான காசுல தங்கிக்க முடியும் தோழி ஹாஸ்டல்ஸ். இப்ப காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு பள்ளிக்கு வர்றதுக்கான நேரத்தை உறுதிப்படுத்துறது அப்படின்னு இது மட்டும் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருக்காங்க, பெரிய நியூஸ் சரிங்களா. அப்ப இந்த மாதிரி முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் எங்கேயாவது பேசுற இடத்துல இருக்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரீகலெக்ட் மட்டும் பண்ணி ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது நமக்கு தேவைப்படும், சொன்னாலே எப்ப தொடங்கினாங்க, என்னென்ன போயிட்டு இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் அதுல பீப்புள் வந்து பெனிஃபிஷியரா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு பயிலரங்கு. பயிலரங்கு தான், பயிலரங்குனா என்னங்க, மக்களை தயார்படுத்துறாங்க. ஏன் தயார்படுத்தணும், இந்த கீழே இருக்க இந்த நியூஸை படிங்க, இது பிஐபியில இருந்தது. நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வேன்னு இதை சொல்றாங்க. நாங்க என்ன சொல்லியிருக்கோம், தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு, நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வே ஷெட்யூல் டு பி லான்ச்ட் இன் பிப்ரவரி 2026. பிப்ரவரி என்ன பண்ண போறாங்களா, இந்த கணக்கெடுப்பு துவங்க போறாங்க. திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் எவர் பேன் இந்தியா சர்வே, இந்தியாவின் முதல் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதனாலேயே இது கொஸ்டினா இருக்கலாம் அப்படின்னு நான் எடுத்தேன். இந்தியாவின் முதல், அந்த மாதிரி தமிழ்நாட்டின் முதல் அப்படின்னு வரும்போது முதல் தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு எப்ப அறிவிக்க போறாங்க, ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பிப்ரவரி 2026ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்காக என்ன பண்ண போறாங்க, இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. குடிமக்களின் வாழ்க்கை நிலைமைகள், வருமான பங்கீடு குறித்த விரிவான தகவல்களை வழங்க முதன்முறையாக தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துகிறது. இந்த கணக்கெடுப்புக்கு தயார் நிலைக்கு 2 நாள் பயிலரங்கு சென்னையில் நடத்தப்பட்டது. மத்திய புள்ளியியல் மற்றும் அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள, இங்க படிக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இங்க இருக்கிற பேராகிராஃபை அப்படியே கீழே எடுத்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். யார் நடத்துறா, எந்த ஆர்கனைசேஷன், அவன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கான், நடத்துற பேர் என்ன, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ். எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே இருக்கிற முதன்முறையாக நாட்டின் முதல் தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு மட்டுமன்றி பதிவு செய்யப்பட்ட சேவைத்துறை நிறுவனங்களின் வருடாந்திர கணக்கெடுப்பையும் இது நடத்த உள்ளது. இந்த கணக்கெடுப்புகள் நிகழாண்டு ஏப்ரல் முதல் ஓராண்டு காலத்துக்கு நடத்தப்பட உள்ளது. எல்லாமே டேட்டா ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். இப்படி ஒரு விஷயத்த முதல் முறையா பண்றாங்கன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இது எப்படி நடத்த போறாங்க, என்னென்ன டேட்டா எடுக்க போறாங்க, இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களா. ஒரு யூபிஎஸ்சி பழைய கொஸ்டின் இருக்குங்க, 2011 சென்சஸ்ல யார் யார் வீட்டுல மொபைல் போன் இருக்குன்னா கணக்கு எடுத்தாங்களான்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா. இப்ப அவங்க என்னென்ன கணக்கு எடுக்கிறாங்கன்றத ஏன் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றது. ஆமா எடுத்தாங்கன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனா நமக்கு என்ன தோணிடும், 11ல எப்படிங்க மொபைல் போன் எல்லாம் கணக்கு எடுத்துருப்பாங்க, ஒரு ஜெனரலிஸ்டிக் பார்வையில நமக்கு தப்புன்னு தோணிடுமா. ஃபேக்ட் வந்து கரெக்ட். மொபைல் போன் யார் யார் வீட்டுல இருக்குன்னு கேட்டாங்க 2011 சென்சஸ்ல. அப்ப புரியுதுங்களா, ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வே இல்ல எதுக்காக இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னும் போது எவ்ரி டேட்டா நம்ம பாத்துக்கணும். தேசிய வருமான கணக்கெடுப்பு ஏற்கனவே 1990களில் தொடங்கப்பட்டு அது முழுமை அடையாமல் தோல்வியை தழுவியது. அப்போ இந்தியாவில ஃபர்ஸ்ட் எவர் இப்பதான் நம்ம நடத்த போறோமான்னு கேட்டா ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா சக்சஸ் பண்ணதில்லை. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், முழுசா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு காலம் எடுக்க போறோம், 1 இயருக்கு இது என்ன பண்ண போறாங்க, நடத்த போறோம். ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சு 1 இயர் நடக்க போகுது. நாடு முழுவதும் எண்ம முறையில் நடக்குது. எண்ம முறைன்னா என்ன, டிஜிட்டல்ல. இப்ப இந்த கணக்கெடுப்பு ஆபீசர் கையில எல்லாம் ஒரு டேப் கொடுத்துருவாங்க. அந்த டேப்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு 100 பாக்ஸ் இருக்குள்ள ஃபில் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்ல, அந்த மாதிரி அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நம்ம கிட்ட அவங்க கேள்வியா கேட்டுட்டு டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ட்ரி போட்டுருவாங்க. எல்லா டேட்டாவும் சப்மிட் பண்ணி கீழே சப்மிட்னு கொடுத்தோடனே நம்மளோட எல்லாமே ஒரு நேஷனல் ரெபாசிட்டரி, ஒரு காமன் சர்வேக்குள்ள போயிடும். அப்ப என்ன ஆயிடும், அந்த சாஃப்ட்வேரே எல்லாத்தையும் கம்பேரும் பண்ணிடும், அவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்க அப்படின்றத அதுவாக கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் நம்ம கைக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். ஒரு ஐடென்டிபிகேஷன் தான், எவ்வளவு மக்கள் என்னென்ன வாழ்க்கை தரத்துல இருக்காங்க அப்படின்றத கண்டெடுக்கிறதுக்காக. 6 மண்டலம் 57 இதெல்லாம் நம்பர் எல்லாம் கேட்க மாட்டாங்க, பாத்துக்குங்க. என்ன சொல்வீங்க, இயக்குனர் ஜெனரல் இதெல்லாம் தேவையில்லை, மற்ற கதையெல்லாம் படிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு முறை ஃபுல்லா படிச்சுக்கணும், நியூஸ்ல அடுத்த முறை கூட. நான் இதை ஜஸ்ட் நீங்க இங்கிலீஷ்ல பாக்குறவங்களுக்காக இந்த எந்த ஆர்கனைசேஷன் பண்றாங்க, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே பண்றாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா சர்வே எடுக்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் ரெப்ரசன்டிங் significant step toward filling long standing data gap in India's socio-economic statistic system. ரொம்ப நாளா இருக்கிற அந்த கேப்பை எப்படி நம்ம குறைக்க முடியும்னா நம்ம கிட்ட டேட்டா கிடைச்சாலும் சரி பண்ண முடியும். இவன் வறுமையில இருக்க எப்படி சரி பண்றது,
அப்ப நமக்கு டேட்டா வேணும். யார் யாருன்னா பிரச்சனை இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட பெரிய பிரச்சனை இதுதான். இதை பேச முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி யோசிச்சு பாருங்க. ரேஷன் கடையில கொடுக்குற அரிசி எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு தேவையா? நான் ஆரம்பிக்கும் போதே ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை பத்தி பேசுறேன் சொன்னேன். எல்லா குடும்பத்துக்கும் அது தேவை கிடையாது. ஆனா கொடுக்கலாம், நம்மளால என்ன பண்ணுவான்? பிரச்சனை பண்ணுவான், போட்டு போட மாட்டேன். அப்ப அதுக்கு முன்னாடி ஓல்ட் பாலிடிக்ஸ். மகளிர் உரிமை தொகை எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப எல்லா பெண்களுக்கும் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்க 1,20,00,000 பெண்கள்லயே ஏன் பார்வையில கிட்டத்தட்ட 70-80 லட்சம் பெண்களுக்கு அது தேவை கிடையாது. அந்த குடும்பத்துக்கு அந்த 1000 ரூபாய் ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. ஆனா உண்மையாவே கஷ்டப்படுற 30-40 லட்சம் குடும்பத்து பெண்கள் இருக்கிறாங்க. உண்மைக்கு வறுமையில சுழந்துட்டு இருக்கிற 1000-2000 சிரமப்படுற குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த குடும்ப பெண்களுக்கு 5000 கொடுத்தா பெஸ்டா, இன்னும் கொடுக்காம இருக்கிற இன்னும் 2 கோடி பெண்களுக்கு சேர்த்து 1000 ரூபாய் கொடுக்கறது பெஸ்டா? யார் உண்மையாவே கஷ்டப்படுறாங்களோ, அந்த 1000 ரூபாய் கூட ஏன் பண்ண முடியாம சிரமத்துல இருக்காங்க, வேலைக்கு போக முடியாம, உடம்பு முடியாம வீட்டுல படுத்துட்டு சிரமப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இன்னும் 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதா நம்மளோட பார்வையில சரி. கரெக்ட் தானே? ஆனா என்ன பண்ண முடியாதுங்க, அப்படி கொண்டு போக முடியாது. 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வரும். அங்க இந்த சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணாது. அப்ப இது பத்தின ஒரு புரிதலையும் முதல்ல மக்களுக்கு ஏற்படுத்தலாம். நீதான் எக்கனாமிக்கலா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையாப்பா, நீங்க அந்த மகளிர் உரிமை தொகைக்காக ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்துருந்தே தெரியும். இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது. மாதத்திற்கு 600 யூனிட் மின்சாரம் யூஸ் பண்ற குடும்பத்துக்கு கிடையாது. இன்னும் கரண்ட் பில் எல்லாம் வச்சு சொல்றாங்க. ஆமா, ஒரு குடும்பம் நீங்க ஒரு வீடு கட்டிருக்கீங்க, 2 மாசத்துக்கு சேர்ந்து 100 யூனிட் யூஸ் பண்ணா ஃப்ரீ இருக்கு கரண்ட் பில்லு. அப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு 600 யூனிட் யூஸ் பண்றீங்கன்னா உங்க வீட்டுல எவ்வளவு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கணும்? மந்த்லி 300, 2 மாசத்துக்கு சேர்த்து, சாரி 300 × 2, 600 யூனிட் யூஸ் பண்ணும்போது மின்சாரம் பில் எவ்வளவு தெரியுங்களா நமக்கு வரும்? கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேல வரும். உன்னால 2 மாசத்துக்கு 4000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுற சூழ்நிலையில இருக்கிறவனுக்கு நான் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? என் கரண்ட் பில்லு தள்ளுபடியாது, நானே காசு கொடுத்து கரண்ட் பில்லு கட்டுன்னு சொல்றதா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னவா தெரியுறீங்க? சமூகத்துல நீங்க மேம்பட்ட குடும்பத்தினர், நிறைய பொருட்களை வச்சு வசதி வாய்ப்புகளோட இருக்க குடும்பத்தினர், உங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்னு தெரியுதா? அப்ப ஏன் இந்த தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு புரியுதுங்களா? நாம இந்த சோசியோ எக்கனாமிக் கேப்ஸ சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன டேட்டா இருக்குன்னு நமக்கு தெரியணும். டேட்டாலதான் நம்ம லேகிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பினான்சியலாவோ கட்டமைப்பு சார்ந்தா நம்ம எதுல விஷயம் பிரச்சனை இருக்கும்னு சொன்னா நம்ம கிட்ட தரவுகளே கிடையாது. யார் உண்மையான பொருளாதார நிலையில இருக்கிறான், இன்னைக்கு இன்கம் சர்டிபிகேட் எப்படி கொடுக்குறாங்கன்றதை யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு டேட்டா லேகிங் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இ-சேவை மையத்துல சும்மா வெறுமனே வாயால கேட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் சர்டிபிகேட். எந்த ஸ்கீமுக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் சர்டிபிகேட். ஓகேவா? அப்ப நம்ம என்ன விஷயத்த சரி பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. அடுத்து சொல்லுங்க சார். அப்ப இது கண்டிப்பா 100% டிரான்ஸ்பரண்டா இருக்குமா சார் இப்படி எடுக்கிற சர்வீஸ்? டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்கு தான் டிஜிட்டல் எடுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு டேட்டா இருந்தாதான் இதை ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது இப்படி இந்த வயசுக்குள்ள இருந்தாதான் நீங்க அப்ளை பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா அந்த டேட்டை தாண்டி நீங்க டேட்டா பார்த்து போட்டா நோ யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு தான் இவங்க பண்றாங்கன்றதான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். பிஐபி தான் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. மேபி இது டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறதுக்கு தான். டிரான்ஸ்பரண்ட் ஆச்சுன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். கவர்மெண்ட் அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. சில தவறுகள் நடக்கவும் செய்யலாம். இன்னைக்கு இன்கம் சர்டிபிகேட் எடுக்கிற நிலைமை சொன்ன இல்லைங்களா? வீட்டோட மாச வருமானமே 50,000 இருக்கும், அவர் வருட வருமானம் 50,000 போட்டு எடுப்பார். இப்போ இவங்க எடுக்கிற டேட்டா நேர்மை எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. மக்கள் சொல்ற டேட்டா உண்மையானதா இருக்கலாம்ல. அவங்க வீட்டுல கார் கூட இருக்கும், பின்னாடி கொண்டு போய் நிறுத்தி விட்டு என் வீட்டுல கார் இல்லைன்னு சொல்ற மக்கள் 90% பேர் இருப்பாங்க. அப்போ அதுல நமக்கு உண்மையான டேட்டா கிடைக்கிறது நம்மளால இன்னுமே நம்ம நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா அரசாங்கம் அதுதான் முயற்சி பண்றாங்க. சார், இப்படி அந்த டேட்டா கிடைச்ச பிறகு அந்த ஸ்கீம் இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற சேஞ்சஸ் மேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு 10 வருஷத்துல இது நடக்கதான் போது பாருங்களேன். ஏன்னா இப்பவே நம்ம அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். மேபி இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துல நம்ம மேபி நல்ல சர்வீஸ்குள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்க்கலாம். மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி யாரு எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்து ஸ்கீம் கொடுக்கறதுக்கான சூழல் கட்டாயமா இந்தியாவில் உருவாகும். அதுக்குதான் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அடுத்த சென்சஸ் டேட்டாவுமே இவ்வளவு டீட்டெயிலா இருக்கும் பாருங்க. இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கல. எடுத்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்க அசட் என்ன, நம்ம என்ன இன்கம்ல இருக்கோன்றத ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியான வழிமுறைகளை அரசாங்கம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டில யார் டவுன் யார் அப்ன்றத அவன் ஐடென்டிஃபை பண்ணிடுவான். உனக்கு ஸ்கீம்லாம் கிடையாது, ஒழுங்கா ஓடி போயிருந்தா அவனே சொல்லிடுவான் மெசேஜ் அனுப்பிட்டு. யார் உண்மையாவே கஷ்டப்படுறானோ அவனுக்கு நான் தேவையானதை
கொடுத்துக்கிறேன் அப்படின்ற சூழல் இன்னும் 10ல இருந்து 15 வருஷத்துல உருவாகும். அதுக்கான எல்லா வசதியும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்திய தொழில்துறை 2 ஆண்டுகள் இல்லாத சாதனை. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. உற்பத்தி, சுரங்கம், மின்சாரம் கடந்த 2 ஆண்டுகளில் பதிவான வளர்ச்சியில மிகச்சிறந்த வளர்ச்சியா கருதுறாங்க. ஒரு எக்கனாமி வந்து இது யார் வெளியிடுறான்னு பாருங்க. என்ன சொல்ல கொஞ்ச நேரம் வருது பேசு. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தான் வெளியிட்டு இருக்கிறான். என்னன்னு பாருங்கன்னா, இங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டா இருக்கு. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எக்கனாமி படிக்கும்போது படிப்பீங்க. 8 முக்கிய துறைகளின் வளர்ச்சி. யாருக்கும் அந்த 8 கோர் இங்க பாருங்க, அப்படியே படிச்சு பாத்துருங்க. ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்னா யாரு? யார் ரிஃபைனரிக்குள்ள இருக்கா? பெட்ரோல், டீசல், தாரு, அது வரைக்கும் இல்லைங்க ரிஃபைனரி. ஃப்ரண்ட் ஆயிட் ஆயில இருந்து என்னென்னலாம் பிரிச்சு எடுக்கிறோமோ அந்த இண்டஸ்ட்ரியில என்னன்னு சொல்றோம்? ரிஃபைனரி. எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், ஸ்டீல், இரும்பு, கோல், நிலக்கரி, குருடு ஆயிலே தனியா சொல்றான். குருடு ஆயில் வந்து பிரிக்கிறது தனி வேலை. குருடாயில மட்டும் ப்ராசஸ் பண்ற உற்பத்தி அல்லது வாங்கி விற்கிற நிறுவனங்கள் இருக்கிறான்ல, குருடாயில். நேச்சுரல் கேசஸ், சிமெண்ட், ஃபெர்டிலைசர். நாட்டுல வேற எதை பத்தி கணக்கு எடுக்கிறோம் எடுக்கலனாலும் இந்த 8 இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுறான் அப்படின்ற டேட்டாவை பார்த்தா நாடு எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஏன்னா பாருங்க, இந்த 8 துறை இல்லாம வேற எந்த தொழிலுமே இங்க நடக்காது. ஃபெர்டிலைசர், அக்ரிகல்ச்சர். எலக்ட்ரிசிட்டி இல்லாம அக்ரிகல்ச்சர் நடக்காது. புரியுதுங்களா? ஒரு ஐடி கம்பெனியா கூட இருக்கட்டுமே, அதுக்கு முதல்ல பில்டிங் கட்டணும். அதுக்கு தேவையான சிமெண்ட்ல இருந்து எல்லாமே இங்க உருவாயிருக்கணும். அவன் டே டு டே லைஃப் நடத்துறதுக்கு அந்த ஐடி கம்பெனி நடத்த எலக்ட்ரிசிட்டி வேணும். ஓகேங்களா? அதுல இருக்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போற ஆட்கள் வந்துட்டு போறதுக்கு பெட்ரோல், டீசல் வேணும். அதை உற்பத்தி பண்றதுக்கு குரூட் ஆயில் வேணும், நேச்சுரல் கேஸ் வேணும். இப்படி எவ்வளவு இந்த பொருட்கள் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நாள் கூட மூவ் ஆகாது. நீங்க இந்த 8 பொருளை வச்சு பாத்தீங்கன்னா இதுதான் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். 8 முக்கிய துறைகள், உற்பத்தி துறைகள். இதை வச்சுதான் இந்த வருஷத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் பேசுவாங்க. இது வந்து ஒரு சில இடங்கள்ல கொஸ்டினா கேட்கும்போது பின் வருவனவற்றில் 8 முக்கிய துறைகளில் தேர்வு செய்க. 1 2 3 ஒன்லி, 1 2 ஒன்லி, 3 4 ஒன்லி அப்படிங்கிறத கேட்கும்போது இதை கொஞ்சம் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும் அப்படின்றத பாக்குறது. நான் அதுக்காக தான் இந்த நியூஸுமே எடுத்தேன். இந்திய தொழில்துறை 2 ஆண்டுகள் இல்லாத சாதனை வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அது எந்தெந்த துறைகளை பத்தி பேசுவாங்க அப்படின்றத உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க இதை மட்டும் கவனிச்சா போதும் இல்ல, எவ்வளவு பர்சன்டேஜ் வளர்ச்சின்றது இம்மீடியட்டா அடுத்த குவார்டர்லயே மாறிடும். அப்ப எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவையோ அப்ப பாத்துக்கலாம். நீங்க 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இந்த இடத்துல போதும். நெக்ஸ்ட் இது வந்து ஹெட்டிங் மட்டும் தான் மார்க் பண்ணிருக்கேன். என்ன மட்டும் பாருங்க, 20% மூலதன முதலீட்டு மானியம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மூலதன முதலீட்டு மானியம்? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மானியம்னா சப்சிடி. எப்படிங்க அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? அதை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நான் வந்து ஒரு ஜவுளி கம்பெனி தொடங்க போறேங்க. அப்ப அதுக்கான ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்குங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிருப்பாங்க, ப்ரோக்ராம் ரெடி, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருப்போமா, நான் போய் அப்ரூவலுக்கு கொடுக்குறேன். அதுக்கு வந்து சில ஸ்கேல் வச்சிருப்பாங்க. நீ எவ்வளவு ரூபாய் முதலீட்டுல தொடங்க போற அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஸ்மாலா, மினியா, மைக்ரோவா அப்படின்ற டேட்டா இருக்கும்ல முதலீட்டை பொறுத்து. அப்ப நீ வந்து தொடங்குற அப்படின்னா உன்னோட முதலீட்டினோட மொத்த தொகை நீ செலவு பண்ண போறது 100 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த 100 லட்சம் ரூபாயில நான் எவ்வளவு முதலீட்டு மானியமா கொடுத்துறேன்? 20%. 20 லட்சம் ரூபாய உன்னோட முதலீட்டுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? சப்சிடியா கொடுத்துடுறேன். சப்சிடி வேற, லோன் வேற. நீங்க இங்க முத்ராவை லைட்டா பக்கத்துல வச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா, முத்ரா ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. முத்ரா ஸ்கீம்ல சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு இப்ப தருண் பிளஸ்னு ஒரு கேட்டகரி வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் இருந்ததை 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துருங்க. நீங்க தருண் பிளஸ்ல 20 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா திரும்ப கட்டணும். இஎம்ஐயாவோ இல்ல மந்த்லி டேர்ம்ஸ்லயோ போயிட்டு கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க அடுத்தடுத்த லோனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஆனா நான் ஜவுளி இண்டஸ்ட்ரி தொடங்க போறேன், ஜவுளித்துறைக்கு 20% மூலதன முதலீட்டு மானியம் முதல்வர் அறிவிப்புனா நான் 100 லட்சம் ரூபாயில தொழில் தொடங்க போறேன்னு கவர்மெண்ட் ரிப்போர்ட் நான் உங்க புரியறதுக்காக 100 லட்சம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கேட்டகரி இருக்கு, ஸ்மால், மீடியம், மைக்ரோலாம் வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் பொறுத்து தான் அங்க கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க, உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய நான் கொடுத்துடுறேன், நீ 80 லட்சம் ரூபாய் மட்டும் ரெடி பண்ணு. எவ்வளவு பெரிய ரிலீஃப் தெரியுங்களா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவனுக்கு? அவர் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு 40 லட்சம் ரூபாய் கையில எங்கேயே வச்சிருப்பாரு. சாரி, இல்ல 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுட்டு பிசினஸ் தொடங்கணும்னு சொல்லுவார். அப்ப 40 லட்சம் ரூபாய் நீ கடன் வாங்காத, 30 லட்சம் மட்டும் வாங்கிக்கோ, 10 லட்சம் நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கும் போது அவருக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் அது. அவரோட ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியா மாறிடும்.
மானியம்ன்றது திரும்ப பே பண்ண வேண்டியது கிடையாது. அதனாலதான் நான் முத்ராவை சொல்லியிருக்கேன். முத்ரா ரீபேமெண்ட் கட்டாயம் பண்ணணும். மானியமா கொடுத்துட்டு என்ன பண்ண வேண்டியது இல்ல, ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. அப்ப இது எதுக்கான பூஸ்டப்னு சொல்றாங்க? ஜவுளித்துறையினுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு. அங்க இன்னும் நிறைய பேர் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களா திருப்பூர் ஈரோடு பக்கம் போயிட்டீங்கன்னா தெருக்கள் முழுக்க அவங்களுக்கு எவ்வளவு சைஸுக்கு முடியுமோ அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய மில்லு தான் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்துட்டு தையல் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்றேன், நான் ஒரு சின்ன ஸ்கேல்ல தொடங்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லைங்க. சரி, நீ இப்போ ஒரு 80 ரூபா எடுத்துட்டு நான் ஒரு 20 ரூபா கொடுக்குறேன், மானியமா கொடுக்குறேன், நீ தொடங்கு. கவர்மெண்டோட முக்கியமான இனிஷியேட்டிவ் இது. எங்க மறுபடியும் நீங்க வச்சு புரிஞ்சுக்கணும்னா, அமெரிக்காவோட டாக்ஸேஷன், இந்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஏற்றுமதிக்கான தடைகள். ஆனாலும் அவங்களை உற்பத்தி பண்றதை நிறுத்த வைக்க கூடாது. உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டக்குன்னு கொடுத்துடலாம். அப்ப இந்த தொழில் முனைவர்களை நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆண்டர்பிரனர்ஸ் அவங்களை சப்போர்ட் பண்றதுக்காக நான் 20% என்ன பண்ணிடுறேன், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கேபிட்டலையே சப்சிடியா கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முதலமைச்சர் அதை வெளியிட்டிருக்காரு. நல்லா பாத்துக்கோங்க. பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசுடைய திரைப்பட விருது இருக்கீங்க, மேக்ஸ் ஃபாலோவிங்ல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு பார்த்துட்டு போங்க. பெஸ்ட் மூவி 2016 பாருங்க, மாநகரம். நடிகர் இதுக்கு ஒரு படிச்சுக்கிறீங்களா? எல்லா பேரையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாமா? நியூஸ் பேப்பர்லயே கிடைக்கு. சும்மா நீங்க கூகுள் பண்ணா கூட தமிழ்நாடு கவர்மெண்டோட சினிமா அவார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2016 இருந்து கொடுக்காம விட்ட விருதுகளை எல்லாம் 22 வரைக்கும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இவங்க எல்லா பேரையும் ஒரு முறை பாத்துக்குங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்டரையோ, பெஸ்ட் ஹீரோவையோ, ஹீரோயினையோ எதையோ ஒன்று வச்சு ஒரு மேஸ்டர் ஃபாலோவிங் கிரியேட் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு எல்லாத்தையும் இவங்க இந்த மாதிரி மேஸ்டர் ஃபாலோவிங்ல தான் வைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் டேரக்டா ஒரே கொஸ்டினா கேட்டு விடுறது இல்ல, 4-5 கொடுத்துட்டு மேஸ்டர் ஃபாலோவிங் கேட்கலாம். இந்த நேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சுக்கோங்க. கொஞ்சம் இமீடியட் டேட்டா பாருங்க. 21, 20, 19 இந்த மாதிரி இயர்ல பாத்தீங்கன்னா போதும். ரொம்ப பழசா இருக்கிறதுனா கூட ஒன்னும் பார்க்க வேண்டாம், சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு முறை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சினிமாவை ஃபாலோ பண்றவரா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படியா இருந்திருக்கும். நல்லா கவனிப்பீங்க, அதை படம் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றோம், இன்டலெக்சுவல் சிட்டி. இன்டலெக்சுவல் அப்படின்ற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். இன்டலெக்சுவல்ன்றது என்ன? இன்டலெக்சுவல்னா யாரு? தேசிய இந்திய மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கமான நிசவ் யூகே அப்படின்ற ஒரு அமைப்பும், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிட்கோ அப்படின்னு சொல்ற ஆர்கனைசேஷனும் சேர்ந்து உலகளாவிய கல்வி மாநாடு, வேர்ல்டு எஜுகேஷன் சம்மிட் 2026 அப்படின்றத சென்னையில் நடத்தியிருக்காங்க. அதுல முதலமைச்சர் கலந்துகிட்டாரு. அங்க என்ன பண்றாங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் 872 ஏக்கரில் அமைய உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அறிவுசார் நகரம்னா என்ன சார்? நம்ம எப்படி சார் அறிவுசார் அப்படின்றத பேச முடியும் அப்படின்னா அது ரொம்ப புதுசா இருக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் சொல்லி எழுதியிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்கணும். நீ இப்படி இருந்தா ஒரு குட் லீடரா இருக்கான்னு ட்ரைன் பண்ணவும் ஆள் இருக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்கலாம்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு நமக்கு லேக்கிங்கா தானே இருக்கும். ஸ்கூல்ல இருந்து நம்ம எங்கேயாவது இதை பத்தி பேசுறோமா? நீ ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பாளராக வரணும்ன்றாங்க. IAS, IPS, டாக்டர், இன்ஜினியர், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி 4 ஆப்ஷன் தான் நம்மகிட்ட இருக்கு. ABCD கூட கிடையாது. நல்லா கூட சொல்றது கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க நிறைய துறைகள் அதை சார்ந்து வளர்ச்சி வருவதற்கு, மக்களை கைட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய செட்டப் தேவைப்படுது. அதுதான் என்ன சொல்றாங்க, அறிவுசார் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் அமையவிருக்கின்றது மேபி கேட்கலாம், எங்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ற மாதிரி இதை படிச்சு வச்சுக்கோங்க. எங்க அந்த சம்மிட்டையும் ஒரு முறை பார்த்துக்கணும், அது யார் நடத்திருக்கோம் அப்படின்றது. வேர்ல்டு எஜுகேஷன் சம்மிட் 2026 டிட்கோவோட சேர்ந்து நிசவ் யூகே அப்படின்ற ஒரு சங்கம் நடத்திருக்காங்க. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து இது வந்து இந்த எக்கனாமிக் சர்வேன்னு ஒண்ணு கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். போன வருஷம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும். இப்போ எதுவும் வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட்ஜெட்டை மேபி அடுத்த வாரம் வச்சு அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேஷனல் பட்ஜெட் கொடுத்ததுக்கு ஸ்டேட் பட்ஜெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நேஷனல் பட்ஜெட் எல்லாரும் பாத்துக்கோங்க. நாளைக்கு பேப்பர், அதாவது நாளைக்கு பேப்பர் இல்ல, நாளைக்கு பட்ஜெட் படிச்சதுக்கு அப்புறம் நாளான்னைக்கு பேப்பர் இருக்கு இல்லைங்களா, ஆளுக்கு ஒரு காப்பி வாங்கி நோட்ல மடிச்சு வச்சுக்கங்க. நாளைக்கு என்ன பட்ஜெட்ல வாசிக்கிறாங்களோ அந்த எல்லா டாபிக்கும் மறுநாள் பேப்பர்ல கொடுத்துருவோம். அவங்க என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க, என்ன ஸ்கீமை மாடிஃபை பண்ணிருக்காங்க, என்ன ஸ்கீமை கட் பண்ணிருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் பேசிடுவோம் நியூஸ் பேப்பர்ல, மண்டே நியூஸ் பேப்பர்ல. சோ உங்களுக்கு மண்டே வரப்போற பேப்பர் PDF ஆவோ இல்ல உங்க கடையில போய் பக்கத்துல எங்கேயாவது வாங்குவீங்கனாலோ மண்டேவோட நியூஸ் பேப்பர் உங்களோட எல்லார் கையிலயும் இருக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பேப்பரை மட்டும் ஹெட்டிங்கா படிச்சுட்டு போங்க. கட்டாயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் உங்களுக்கு மிஸ் ஆகாது. 1-2 கேட்டாங்க.
100% ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த ஒரு நாள் பேப்பர் மட்டும் கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எக்கனாமிக் சர்வே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க டேட் இங்க ஜனவரி 29 முந்தானேத்து இது பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுல ஃபோர்காஸ்டிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எப்படி வளர்ச்சி அடைய போகுது, எவ்வளவு 6.8% இருந்து 7.2%. ஃபோர்காஸ்டிங் தான், இது கூடலாம் குறையலாம் எது வேணா நடக்கலாம். 7% வளர்ச்சி அப்படின்றது ஒரு எக்கனாமி நல்ல நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதா இருக்கு. 5% கீழே போகுதுன்னா ஸ்டாக்னன்ட் எக்கனாமி கன்சிடர் பண்ணிப்போம். எக்கனாமி தேக்க நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல இந்த எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றத யாரு தயார் பண்றாங்கன்னு பாருங்களேன். நீங்க எவ்வளவு ஹைலைட் பண்ணிருக்கேன், 2 பக்கமும் பார்டர் கட்டுறேன் பாருங்க. பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே பிரிப்பேர்ட் பை சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகர். அவர் பேர் என்னங்க? வி அனந்த நாகேஸ்வரன். அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க, இந்த பிரிவு தான் தயாரிச்சு கொடுப்பாங்க. அந்த அறிக்கைய மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க. இவருக்கு வந்து மினிஸ்டர் கிட்ட கொடுப்பாரு, மினிஸ்டர் கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வைப்பாங்க, படிப்பாங்க. இந்த டேட்டா தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயாவது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். எக்கனாமிக் சர்வேனா என்ன நமக்கு தெரியல இல்லைங்க, நாங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றது. இப்போ எக்கனாமிக் சர்வேல எதை பத்தி பேசுவாங்கன்னா, நாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த திட்டமெல்லாம் கொடுத்தோம், லாஸ்ட் இயர் வரைக்கும் இதெல்லாம் செலவு பண்ணிருக்கோம், அதனால இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு பேசுறதுதான் எக்கனாமிக் சர்வே. அப்ப அந்த எக்கனாமிக் சர்வே யார் ரெடி பண்றா? அனந்த நாகேஸ்வரன். அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், தலைமை பொருளாதார ஆலோசகர். இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார்? அனந்த நாகேஸ்வர ராவ். ராவா இல்லைங்க, அனந்த நாகேஸ்வரன் நேம் பார்த்துக்கீங்க. இதுல அப்படியே சில ஸ்கீம்ஸ் பேசுறாங்க. இங்க ஒரு ஸ்கீம் மட்டும் பார்த்தேன். இந்திய ரூபாயின் மதிப்பு 5% மேல் குறைந்துள்ளது, எனினும் இது நாட்டின் வலுவான பொருளாதார கட்டமைப்பில் எதையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது நீங்க இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டாலர் மதிப்பு குறைகிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபேவர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு. அதுதான் இவங்களும் சொல்றாங்க, என்ன சார் ஃபேவர்? இப்ப இந்த டாலர் மதிப்பு குறைஞ்சு போறதுனால உங்களுக்கோ எனக்கோ கிளாஸ் கேட்டுட்டு இருக்க யாருக்கோ 50 பைசா பிரச்சனையா? எட்டனான்னு சொல்லுவோம்ல, அந்த 50 பைசா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? யார் இது பிரச்சனைக்குள்ளவா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க. அப்போ இந்தியா எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்தாதான் நாம இதை ரொம்ப என்ன பண்ணிக்கணும், யோசிச்சுக்கணும். நாம என்ன பண்றோம்? இம்போர்ட் கண்ட்ரி தான். அப்ப நமக்கு அது என்ன ஆகுங்க, சில இடங்கள்ல ஃபேவராகவும் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு பாருங்க. எக்ஸ்போர்ட்டும் பண்றோம், கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம்ல, எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. இப்போ நேத்து வரைக்கும் 80 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூஎஸ்ல போயிட்டு இந்திய பொருள் ஒண்ணு விற்கும் போது, நேத்து $1 விற்ற பொருள் இன்னைக்கு 80 சென்ட் தான் விற்கும், $1 கம்மியா. நான் சொல்ல வரது புரியுது நினைக்கிறேன் எல்லாருக்கும். இல்ல இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றேன். நேத்து வரைக்கும் $1 இஸ் ஈக்குவல் டு 50 ரூபான்னு இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, 50 ரூபா தான் பரவாயில்லையா. இப்ப இன்னைக்கு அதே $1 இந்திய ரூபாயோட மதிப்பு 100 ரூபான்னு ஆயிடுச்சு. அப்ப நான் நேத்து 1 கிலோ மாம்பழத்தை யூஎஸ்க்கு அனுப்பி விட்டேன். அவங்க எவ்வளவு விற்பாங்க? $2 விற்பாங்க. ஏன்னா 50 ரூபாய்க்கு செலவா இருக்கு, லாபம் எல்லாம் பார்க்கணும்னு. இன்னைக்கு நான் 1 கிலோ மாம்பழம் அனுப்பி விட்டுருக்கேன், மாம்பழத்தோட பிரைஸ் எங்க ஊர்ல 50 ரூபா தான், எந்த மாற்றமும் கிடையாது. டாலர்ல வெளியே மாறி இருக்கு. அப்ப இந்த 50 ரூபாய் கூட எக்ஸ்போர்ட் சார்ஜ், இது கூட ப்ராஃபிட் மார்ஜின், இதெல்லாம் சேர்த்தே 100 ரூபாய்க்கு வித்தா போதும். அப்ப எவ்வளவு வித்தா போதும்? யூஎஸ் மார்க்கெட்ல $1 வித்தாலே போதும். அப்ப நேற்று வரைக்கும் இந்திய பொருட்கள் $2 வித்தது, இன்னைக்கு எவ்வளவு வித்தா போதும்? $1 வித்தா போதும். நம்மளோட மதிப்பு குறைஞ்சதுமே நம்ம எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா மாறுற முயற்சியில இருக்கிற நாடுகளுக்கு பெனிஃபிட். சைனா இதை என்ன பண்ணுவான்? வாலண்டியரா பண்ணுவான், டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சின்னு சொல்லுவாங்க இதை எக்கனாமியில. அவனோட நாணய மதிப்பு அவனே குறைக்கிறது, திட்டமிட்டு குறைச்சுப்பான். ஏன் குறைப்பான்னா அப்பதான் சைனீஸ் கூட்ஸ் என்ன ஆகும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இப்ப புரிஞ்சதுன்னு தெரியல. $1 மதிப்பு ரூபாயோட மதிப்போட சரிஞ்சு போச்சு. நேற்று வரைக்கும் 50 ரூபா கேட்டுக்கோ, நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், அப்ப என் பொருள் என்ன ஆகுவாங்க, கம்மியான விலைக்கு அவன் வாங்குவான். அப்ப என்னோட கன்சம்ஷன் என்ன, என் பொருளோட கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். இதுக்காக தான் ட்ரம்ப் சைனாவை பார்த்து இவர கரன்சி மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்ல, திருட்டு அயோக்கிய பயணி, நாணயத்தை வச்சு கரன்சியை வச்சு நீ மார்க்கெட்ல விளையாடிட்டு இருக்க அப்படின்னு ட்ரம்ப் ஜிஜிபிங்க பொது மேடையில திட்டிருப்பார். புரியுதுங்களா?
அப்ப நாணயத்தோட மதிப்பு வீக்காதுன்றதை நாங்க பாசிட்டிவா பாக்குறோம். எனினும் இது நாட்டின் வலுவான பொருளாதார கட்டமைப்பை எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கான்செப்ட் தான் புரிஞ்சுக்குங்க. இல்லைனாலும் நீங்க ஏதாவது சும்மா வீடியோ ஏதாவது பாத்தீங்கன்னா எப்படி இது எக்ஸ்போர்ட்டுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இல்ல நான் ஏதாவது ஃப்ரீ கிளாஸ்ல சொல்றேன். அடுத்து பாருங்க, இங்க ஒரு முக்கியமான இந்த 2.2% அளவுக்கு வாரா கடன் வருது. இது வந்து என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லி. இதை வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ரப்சி ஆக்ட், திவால் நடைமுறை சட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்து நிறைய முயற்சி எடுத்து அந்த வங்கி வாரா கடனை வந்து குறைக்க முயற்சி பண்ணாங்க. இது வந்து 6% மேல இருந்துச்சு. இப்ப அதை எங்க கொண்டு வந்தாங்க, 2.2% கொண்டு வந்துட்டேன். அப்போ வாரா கடன் அதிகமா இருந்தா வங்கிகள் கஷ்டத்துல இருக்குன்னு அர்த்தம். அதை ஸ்ட்ரெஸ்டு அசெட்னு சொல்லுவாங்க. வாரா கடன் புரியுதுங்களா? ஒருத்தன் போயிட்டு ஒரு வங்கியில 9,000 கோடி கடன் வாங்கிட்டு ஓடிட்டான், வெளிநாட்டுக்கு ஓடிட்டான். அந்த வங்கிக்கு அந்த 9,000 கோடி நஷ்டம் தானே. அப்ப அந்த பேங்க் பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். வேற எந்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் போக முடியாது இல்ல. அப்போ அவனை புடிச்சு கழுத்தை நெரிச்சு அவன் சொத்து எல்லாம் விக்கிறேன்னு சொல்லி ஏலம் விட்டு நான் ஒரு 4,000 கோடியை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு வர வேண்டிய பணத்துல பாதி வந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்ப பேங்க் ரிலீஃப் ஆகுறானா? கொஞ்சமா தன்னுடைய நான் கொடுத்த கடன் வரல, ஆனா அவன் சொத்து எல்லாம் வித்து நான் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன பண்ணிருக்காங்களா, வங்கிகளுடைய வாரா கடன் அளவை 6% 2.2% குறைச்சிருக்கோம். இங்க இன்னொரு முக்கியமான ஸ்கீம் பேசுறாங்க. ஜன்தன் திட்டத்தின் கீழ் எவ்வளவு கணக்கு தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. 55.02 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஜன்தன் யோஜனா அப்படின்னு படிப்பீங்க. இந்த ஜன்தன் யோஜனா நம்ம பேசணுமா என்னன்னு தெரியல. 2014 தொடங்குறாங்க. மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்குகள் தொடங்கி கொடுக்குறது. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராசஸா தான் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க, நாமினி கொடுக்கணும்வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2014 பிறகு ஜன்தன் யோஜனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தெருவுல சிம் விற்பாங்க தெரியுங்களா, மொபைல் போர்ட்டபிலிட்டி எல்லாம் போட்டு நீங்க ஜியோ சிம் மூலம் வாங்க, நான் ஏர்டெல்லாம் மாத்தி கொடுக்குறேன், 1 மந்த்துக்கு நெட் ஃப்ரீ கால் ஃப்ரீ எல்லாம் விளம்பரம் போட்டு விற்கிறேன் பாத்தீங்களா சிம் கார்டு. அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ற வேலையை பார்த்தாங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் விட்டு. அதுதான் ஜன்தன் யோஜனா. எல்லாருக்கும் வங்கி கணக்கு, இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு அந்த ஸ்கீம் கீழ் மட்டும் எவ்வளவு வங்கி கணக்கு இது வரைக்கும் ஓபன் பண்ணப்பட்டிருக்கான், 55 கோடி வங்கி கணக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். 55 கோடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 2014 இது ஸ்டார்ட் பண்றாங்க. 16, 17 நிறைய வங்கி கணக்கு தொடங்கியாச்சு. 17 4G இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் 1 GB இன்டர்நெட் ஃப்ரீ, இல்லைன்னா 1 GB ஒரு நாளைக்கு 3 ரூபாய் 5 ரூபாய் மினிமம் மந்த்லி 99 இப்படி எல்லாம் போட்டு நெட் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல பீம் அப்படின்னு ஒரு செயலி தொடங்குறாங்க. பீமாராவ் அம்பேத்கரோட பேர்ல இருக்கும். பீம் அப்படின்ற ஒரு ஆப் கொடுக்குறாங்க. அந்த ஆப் மூலமா கூகுள் பே, போன்பே இவெல்லாம் உள்ள வரான். உங்க மொபைல் நம்பரை போட்டு கூகுள் பேல நம்பரை மட்டும் போட்ட உடனே நீ எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு அவனே சொல்லுவான். உனக்கு கூட தெரியும் இத்தனை பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நம்ம யோசிப்போம்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அதை ஒரு இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கான நம்ம தளங்களை உருவாக்கிட்டோம். அதன் மூலமா என்னாச்சுங்க, இன்டர்நெட் ஃப்ரீயா கொடுத்த உடனே கூகுள் பேல ஊர்ல நாட்டுல மூல முடுக்கு எல்லாம் போய் சேர்ந்துச்சு. அந்த இன்னைக்கு நம்ம கூகுள் பே, போன்பே, டிஜிட்டல் டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல்னு சொல்றதுக்கு அடித்தளம் விட்டது இந்த ஜன்தன் யோஜனா தான். எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருந்தா தானே முதல்ல போன்பே கூகுள் பேல கிரியேட் பண்ண முடியும். அப்ப அக்கௌண்ட் தான் முதல்ல, அப்புறம் இன்டர்நெட், அப்புறம் எல்லார்ட்டையும் மொபைல். இன்னைக்கு மொபைல் போனே இல்லாம, அதாவது டிஜிட்டல் மொபைல் போன் வச்சு இல்லாதவங்க கூட கடைகள்ல பாட்டிமா கீழே விற்கிறவங்கல இருந்து பழக்கடைக்காரர்கள் வரைக்கும் ஸ்கேன் வச்சிருக்காரு. அக்கௌண்ட் டேட்டா மட்டும் இருந்தா போதும், அவனே ஒரு ஸ்கேன் எடுத்து பேங்க்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து கடையில ஒட்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஜன்தன் யோஜனா அப்படின்றது இங்க மிகப்பெரிய. நீங்க இந்த ஜன்தன் யோஜனாவுக்கு பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. சோசியல் எக்கனாமிக்கல் இன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுவாங்க. பொருளாதார உள்ளடங்கல். எப்படி சார் பொருளாதார உள்ளடங்கல் பண்ண முடியும் அப்படின்னா, 1993 ரங்கராஜன் கமிட்டி ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ரங்கராஜன் கமிட்டி 1993 எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பா, எக்கனாமிக்கல் இன்க்ளூஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நம்ம ஏன் சார் அவ்வளவு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அப்பல இருந்து வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பேங்க் பிரான்ச்சஸ் நம்ம கிட்ட கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் இங்கேயோ எதோ இடத்துல எல்லா பேங்கோட பிரான்ச்சும் கிட்டத்தட்ட ஓபன் பண்றதுக்கான கட்டமைப்பு உருவாக்கு. இப்ப சர்வீஸ் ஈஸி ஆயிடுச்சு. யாரு போனாலும் 1/2 மணி நேரத்துல அக்கௌண்ட் உள்ள போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில் பண்றது மட்டும் தான் டைம். ஆதார், பேன் நம்பர் ஒரு ஃபிங்கர் வைக்க சொல்றாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கேஒய்சி பார்த்துட்டு இமீடியட்டா அக்கௌண்ட் டேட்டா என்ன பண்ணிடுறாங்க. இன்னைக்கு பேங்கே போகாம அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். சேலரி அக்கௌண்ட்லாம் அப்பத்தான கம்பெனிகள்ல வெறுமனே பேன் நம்பர் ஆதார் நம்பர் வாங்கிட்டு பேங்க்ல இருந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அவங்களே போஸ்டல் அனுப்பி விட்டுறாங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம். சோ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்றத சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்கீம் வச்சிருந்தோம். அதுல எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு முறை இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாத்துக்கிறீங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடும். அடுத்து பாருங்க, பள்ளிகளில் மாணவிகளுக்கு இன்னைக்கு நியூஸ்ல பாருங்க, இது ரெட் நியூஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து எடுத்திருக்கேன்.
உச்ச நீதிமன்றம் அரசுகளுக்கு கட்டாயமா நீங்க எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணணும், மகளிருக்கு மாணவிகளுக்கு இலவச நாப்கின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சரி நாப்கின் கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயமா அதை எடுத்து பேசணுமா ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்க நியூஸ்? ஆனா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம்னு பாருங்க. அதை எந்த சட்டத்துக்கு கீழே அறிவிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம்? ரைட் டு எஜுகேஷன், RTE 2009 நடைமுறைப்படுத்துறோம்ல. எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டது? 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அது 2002 ஏற்படுத்தப்பட்டிருக்கும் திருத்த சட்டம். நடைமுறைப்படுத்தப்பட்டது 2009க்கு பிறகு. எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும்? 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாய கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா? அதுலதான் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசுறாங்க. அடிப்படை உரிமைக்குள்ள நீ கல்வியை கொண்டு போய் வச்சது சட்டப்பிரிவு 21A வச்சிருக்க, ஓகேதான். 21A தானே வச்சிருக்கோம் ரைட் டு எஜுகேஷன், அதெல்லாம் ஓகேதான். அதுல கட்டாயம் மற்றும் தரமான கல்வின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல, அந்த தரமான கல்விக்குள்ள இதுவும் இருக்கு. கிளீன் டாய்லெட் அண்ட் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கொடுக்கறது, அப்படி கண்டிப்பா அதை கொடுக்கணும் அப்படின்னு பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க நல்ல ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டியோ இதை கொடுக்கவோ செய்யலன்னா நீங்க ஸ்கூலோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் ஜட்மெண்ட் மாதிரி இதை சொல்லலாம். எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள பெண் குழந்தைகள் படுற சிரமங்களை சரி பண்றதுக்கு உச்ச நீதிமன்றம் இது ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து சில நேரம் இது கவர்மெண்டே கூட இந்த கேஸை போட்டு கொண்டு வரதுக்கு முயற்சியெல்லாம் நடந்துள்ள சமூக ஆர்வலர், வழக்கறிஞர் அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இருந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பான், இதெல்லாம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டே இருப்பான். எஜுகேஷன் வந்து கன்ஃபர்ம் லிஸ்ட் அப்படின்றதால ஸ்டேட் கவர்மெண்ட் சில நேரம் அதை சீரியஸா கூட எடுத்துக்க பண்ண மாட்டான். இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு இல்லையா, கட்டாயம் கம்பல்சரி பண்ணியாகும். யாருமே அதுல எந்த பெனிஃபிட்டும் எடுக்க முடியாது. 100% என்ஷூர் பண்ண வேண்டியது உறுதியாயிடும். அப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அப்ப விமன் எம்பவர்மெண்ட்ல எத்தனையாவது டாபிக் இது? 4th டாபிக் ஹெல்த் எம்பவர்மெண்ட்ல இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ரொம்ப நல்ல முக்கியமான நியூஸ், படிச்சுக்கோங்க. நீங்களும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஆமாங்க, இப்ப நான் கடைசியா முடிக்கும் போது அதான் சொன்னேன், எல்லா ஸ்டேட்டும் அதை ப்ராப்பரா பண்ணல. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றான், டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். சில கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டான். அப்ப என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட் மூலமா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலை வயலேட் பண்ணிட்டேன்னு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேஸ் போட முடியாது. ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வயலேட் பண்ணிட்டான்னா கோர்ட் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு போட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட முக்கிய அதிகாரிகளை சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டுருவான். அப்ப இங்க கட்டாயமா அரசு அதிகாரிகள் என்ன பண்ணி ஆகணும், அதை என்ஷூர் பண்ணி ஆகணும். அப்ப இது ஒரு வழக்கா தொடுத்து இந்தியா முழுக்க ஒரு யூனிஃபார்மா அதை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட், தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுவுமே 100% இருக்கான்றதை நம்ம இன்னும் என்ஷூர் பண்ணவே இல்லை. இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். 100% என்ஷூர்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும், டேட்டா கொடுத்தாங்க. சரிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இது ப்ரொவைட் பண்றது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யார் செக் பண்ணுவாங்க சார்? ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், லோக்கல்ல இருக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகே ஓகே. எவ்ரி ஏரியாவுக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகேங்களா? ஓகேங்க. மேபி யாரா வேணா இருக்கலாங்க. எனக்கு டக்குனு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, போய் செக் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. கல்வித்துறையிலேயே அதுக்கு ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4 கிரேட்ல போட்டாங்க. RTIன்னு ஒரு சட்டம் உருவாக்கணும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க படிக்கும்போது அது இன்னும் டீட்டெயிலா பாப்பீங்க. RTI சட்டம் 2005 நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயுமே RTIன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாங்க. ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4 கிரேட்ல இருக்க ஒருத்தரை அந்த RTI கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்குன்னே அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்த நம்ம ஒரு செட்டப் கிரியேட் பண்ணோம்ல, மேபி இதுக்கப்புறம் அதை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணலாம், இல்ல அங்க இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்க டாக்டரை கூட நேராக பார்க்கலாம். யாராவது இருக்கலாம், வில்லேஜ்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து யாரோ ஒருத்தர் போய் செக் பண்ணலாம். அந்த மாதிரி அங்க இருக்க லோக்கல் அத்தாரிட்டி ஒருத்தர் புதுசா அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்கள நீங்க போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி விடுறதுக்கும் வாய்ப்பு. சரிங்களா? நம்ம தான் இப்போ எல்லா செட்டப்லயும் ஆட்கள் வச்சிருக்கோங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்டோட நீங்க கொரோனா பேண்டமிக் ஹேண்ட்லிங் பண்ணதை ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. எங்க இருந்தும் நாம எந்த லட்சக்கணக்கான நபர்களையும் வெளியில இருந்து கூப்பிடல. ஆனா எல்லா ஊர்லயும் ஸ்கிரீனிங், மானிட்டரிங், ஐசோலேஷன் பண்றதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் கட்டமைப்பு இருக்கு. வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்காங்க, ஆஷா பணியாளர் இருக்காங்க, அங்கன்வாடி பணியாளர் இருக்கிறாங்க. ஒரு ஊரை கவனிக்கிறதுக்கு அந்த 2 சூப்பர்வைசர் போதும்ல. டெய்லி எல்லா தெருவுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடலாம்ல. அப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த மேன் பவரையும் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அதை கரெக்டா யூஸ் பண்ணும்போது இங்க எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அரசு பள்ளி தூதுவர் திட்டம்
இதுவும் பாருங்க, அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார். அப்படின்னாங்க அரசு பள்ளி தூதுவர் திட்டம்னா இங்க தகைசால் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கூடுதல் கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. அப்ப 2 ஸ்கீம் ஆயிடுச்சு. ஒண்ணு தகைசால் பள்ளி திட்டம். தகைசால் பள்ளி அப்படின்னா என்னங்க? தகைசால் பள்ளிகள் திட்டம்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அலுமினிஸ் அப்படின்னு வெளியே போயிருக்காங்கல்ல, ஸ்கூல் 50 வருஷமா 40 வருஷமா இருக்கும். அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க சொசைட்டில பெரிய ஆட்களா இருக்காங்கல்ல, அவங்க மூலமா கான்ட்ரிபியூஷன்ஸை வாங்கி இங்க பில்டிங் கட்டுறீங்க பாருங்க. 11,90,00,000 மதிப்பில் 3 தளங்களில் 40 கூடுதல் வகுப்பறைகள். அது பள்ளி என்னங்க? தகைசால் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி, அசோக் நகர்ல இருக்கு. அப்ப வெளியில இருந்து படிச்சுட்டு போனவங்க கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துற திட்டத்துக்கு பேர் தகைசால் பள்ளிகள் திட்டம். அப்படி இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க? அரசு பள்ளி தூதுவர் திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிகள்ல படிச்சு ஏற்கனவே இருக்கிற மாணவர்களா இருக்கலாம், இல்ல அங்க இருந்து ஒரு முக்கியமான பர்சனா இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் என்ன பண்ண போறோம்? தூதுவர் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கிறோம். அவர் மூலமா என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம நிறைய கான்டாக்ட்ஸையும் நிறைய ஃபண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணோம்னா பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தலாம் அப்படின்றத இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப அரசு பள்ளி தூதுவர் திட்டம், தகைசால் பள்ளிகள் திட்டம் 2 ஸ்கீம் இதுக்குள்ள இருக்கு. ஜஸ்ட் என்னன்னு ரிமைண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதை நான் சொன்ன மாதிரி கடைசி நேரம் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய உலாத்திக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டா போதும். திரும்ப ஒரு ஃப்ரெஷ் ரீட மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். கண்டினியூ ஆகுது அப்படின்னா, இல்லைன்னா புதுசா படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். தேங்க்யூ.